இருக்கிறோம். இதுல குறிப்பா குழந்தையின்மைக்கு இயற்கை மருத்துவத்துல என்ன தீர்வு இருக்கு அப்படின்னா, நம்ம திரும்பவும் நம்மளுடைய பாரம்பரியத்தை நோக்கி தான் போகணும். நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கை முறையில வருடம் ஒரு குழந்தை இருந்ததுக்கு காரணம் என்ன? நிறைய ப்ரூஃப் இருக்கு. முதலாவது உணவு, நஞ்சு இல்லாத உணவு. இயற்கையில விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள் அன்றைய நம்மளுடைய முன்னோருடைய உணவாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கீரை வரைக்குமே என்ன இருக்குன்னா, ஒரு 25 நாட்களுக்குள்ள விளையக்கூடிய கீரையில கூட விஷத்தன்மை தான் இருக்கு. நம்ம ஒரு முக்கியமான பிரதானமான உணவா எடுத்துக்கூடிய அரிசி, அது எல்லாமே எப்படி ஆயிப்போச்சுன்னா, விளைவிக்கிறது மருந்தடிச்சுதான் விளைவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி விளைவிச்சாலும் அதுலயும் திரும்ப பாலிஷ் பண்ணிடுறாங்க. மதிப்பு கூட்டுதல் நிறைய பண்ணும்போது நமக்கு நஞ்சுத்தன்மை அதிகமாக இருக்கு. சோ இது ஒரு காரணமா அப்படின்னு சொன்னா, எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மனோநிலை தான். எல்லா வகுப்புகளையும் நம்ம சொல்றது உண்டு. ஒரு கல்லீரல் பாதிப்பு ஒருவருக்கு வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா சினம், கோபம். சோ இதுதான் மகரிஷி ஐயா சினம் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கிறார். சோ கல்லீரல் பாதிப்புகள், குழப்பங்கள், மூளை வளர்ச்சி, இதுக்கு எல்லாத்துக்கும் பிரதானமான காரணம் உணர்வு. எந்த உணர்வு அப்படின்னா கோபம், சினம் தான். பயம்ங்கிற உணர்வு சிறுநீரகத்தை பாதிக்கும். அதே மாதிரி அளவுக்கு அதிகமான துக்கம் நம்முடைய நுரையீரலை பாதிக்கும். அதிகமாக கவலைப்படுதல் நம்முடைய வயிற்றையும் மண்ணீரலையும் பாதிக்கும். இன்றைக்கு நிறைய பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்னு எல்லாரோடும் பெரிதா பேசப்பட்டு ரொம்ப பெரிய பிசினஸா போயிட்டு இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு சாதாரண காரணம் தான் இன்சுலின் டெஃபிஷியன்சி, ஒயிட் ரைஸ், அதெல்லாம் வந்து செகண்ட் ரீசன் தான். ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு சொன்னா முதலாவது காரணம் கவலை தான். அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். யாரெல்லாம் சக்கரை வியாதிக்காரங்க இருக்காங்களோ அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல், கவலைப்பட்டிருப்பாங்க, எதையாவது பத்தி சிந்திச்சிருப்பாங்க. அப்போல்லாம் கவலைப்பட்டா அல்சர் தான் வரும், இப்ப எல்லாம் கவலைப்பட்டா டயபெட்டிஸ் தான் வருது இல்லைங்களா? அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், துக்கம், அளவுக்கு அதிகமான துக்கம், மன அழுத்தம், இறுக்கம், இது காரணம் அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு. சாதாரண சளியில ஆரம்பிச்சு வீசிங் வரைக்கும் வரக்கூடியது. சரி, பயம் தான் நம்ம சொன்னோம். இன்னைக்கு சாதாரண பெட் வெட்டிங்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் வந்து பெட்ல வந்து ஒன் பாத்ரூம் போயிடுறாங்க அப்படின்னு சொன்னா அது காரணம் பயம், பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தையின்மைக்கு மனோரீதியா என்ன மாதிரியான தொந்தரவு? குழந்தையின்மை அப்படிங்கிறது எந்த உறுப்புகளோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா முக்கியமான பிரதானமான 3 ராஜ உறுப்புகளுடைய இணக்கம் தான் இதுக்கு காரணம். என்ற 3 உறுப்புகள், ஒண்ணு கல்லீரல், இன்னொன்னு வயிறும் மண்ணீரலும், அடுத்தது சிறுநீரகம். இந்த 3 பிரதானமான உறுப்புகள். அப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு வயிறு மண்ணீரல் அப்படின்னு சொன்னா கவலை, கல்லீரல்னு சொன்னா சினம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோபம், சிறுநீரகம்னு சொன்னோம்னா பயம், ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குழந்தையின்மையோட வரக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு மாதவிடாய் தொந்தரவுகள் இருக்கோ இல்லையோ உடல் பருமன் தொந்தரவாக இருக்கும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ன இருக்கும்? உடல் பருமன் ஒரு பெரிய தொந்தரவு. அதான் தைராய்டு ஹார்மோன், குரோத் ஹார்மோன் சொல்லக்கூடிய தைராய்டு கிளாண்ட்ல அவங்களுக்கு பிரச்சனை இருந்தா ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னு ஜென்ரலா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, அதான் குழந்தையின்மை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உடனே எல்லாரும் தைராய்டை தான் பாக்குறோம். அதுக்கு பிரதானமான ஒரு உறுப்பு யார் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிறுநீரகம். சோ சிறுநீரகம் வந்து சரியான அளவுக்கு மனோதைரியத்தோட நம்ம இருந்திருந்தோம்னா சிறுநீரகம் தன்னுடைய சக்தியை இழந்திருக்காது. சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து, சின்ன சின்ன விஷயத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு மன உளைச்சல், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருந்திருக்கிறாங்க அப்படின்னா தனக்கு யாருமே இல்ல, நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல, என் விஷயத்த ஷேர் பண்றதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ சின்ன வயசுல இருந்து உணர்ந்துகிட்டே வரும்போது அது குழந்தையின்மையில தான் போய் முடியுது. இன்னைக்கு இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் இருக்கேன்னு தைரியமா சொல்றதுக்கு, ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுப்பதற்கு தாய் தந்தையால கூட முடியாத ஒரு சூழல். ஏன்னா அவங்களுக்கும் வாழ்க்கையினுடைய ஓட்டத்துல வேகமா ஓடக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சு போச்சு.
தன் பிள்ளைக்காக, தன் மகனுக்காக, மகளுக்காக ஒரு நேரம் செலவழிக்க கூட அவங்களால முடியல. அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தையின்மை அப்படின்னு வந்துருச்சுன்னா, உடனே டாக்டரை நோக்கிதான் அப்ப கூட தன் பிள்ளைகிட்டயோ, தன் மகன்கிட்டயோ, மகள்கிட்டயோ உட்கார்ந்து உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன வேணும்? அப்படின்னு உட்கார்ந்து அப்ப கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறது இல்ல. அதே டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் மட்டும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம். இதுக்கு டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்து 2 பேருக்குள்ள புரிதலை ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் முக்கியமான வேலை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு என்ன பண்ணணும்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நிறைய டைம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு நிறைய புரிதல்களை ஏற்படுத்தும். இதனாலதான் அந்த காலகட்டத்துல பெரியோர்கள் திருமணம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் தெரியாத வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இதுதான். குழந்தையின்மை பிரச்சனையே வராதுக்கு முக்கியமான காரணமும் இதுதான். ரொம்ப பெரிய அளவுல அவங்களுக்கு என்ன வேண்டியதுல மெச்சூரிட்டியே அவசியம் இல்லை. இதுக்கு என்ன பெரிய மெச்சூரிட்டி வேண்டியிருக்கு? பெரிய மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்றது இன்னைக்கு என்ன அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா எல்லாமே யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் சோசியல் மீடியாவிலயும் இதுல எல்லாம் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா அது மெச்சூரிட்டி கிடையாது. அது குழப்பத்தை தான் ஏற்படுத்துது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல. சோ தப்பு தப்பா பல விஷயங்களை கத்துக்கிட்டு அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு வாழறாங்க பாத்தீங்களா. இதுதான் முக்கியமான காரணம் குழந்தையின்மைக்கு. சோ கல்லீரல், சிறுநீரகம், மண்ணீரல் எல்லாம் பிரச்சனை ஆகிறதுக்கும் இன்றைய காலகட்டம் சூழல் தான் ஒரு காரணம். அதனால இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கணும். அவசியமான வகுப்புகள் பயிற்சிகள்ல கலந்துக்கணும். சரியான நம்ம வழியில தான் போறோமான்னு பார்த்து அதுல எல்லாம் கலந்துக்கிட்டு அதுல அறிவையும் ஞானத்தையும் வளர்த்துக்கிட்டு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து பேசினாலே சரியா போகும். இந்த உணர்வுகள் எல்லாம் சரியாவே தானாவே சரியாயிடும். கணவன் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை திருமணம் செய்து வைப்பதற்கு அல்லது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்தது அடிப்படை என்ன அப்படின்னா பாதுகாப்பு தான். இந்த பாதுகாப்பு எத்தனை குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு குழந்தையின்மைக்கு அப்படின்னு வர்ற உங்களுக்கு தெரிஞ்ச அவங்கள எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. இவங்க அவங்கள பத்தி குத்தம் சொல்லுவாங்க, அவங்க இவங்கள பத்தி குத்தம் சொல்லுவாங்க. அவர்கிட்ட அது இல்ல, அவர் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, இவங்க இதை சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தம் சொல்லுவாங்களே தவிர இவங்க கிட்ட இந்த நல்ல விஷயம் இருக்கு, இவங்க கிட்ட இந்த நல்ல விஷயம் இருக்கு ஒருத்தரும் வெளிப்படையா சொல்றதே இல்லை. குற்றம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அங்க அன்பே வராது. நம்ம சாதாரணமா சொல்லுவோம் அன்பு எங்க வரும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய குற்றம் தவறு செய்திருந்தாலும் அதை மன்னிக்கிற குணம் இருந்ததுன்னா அங்க அன்பு இருக்குன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடாது, அதை மன்னிக்கணும். இவங்களுக்கு இவங்கதான் 2 பேருமே சரி நிகர் சமானம். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது அங்க அன்பு அதிகமாகும். அப்ப எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற குணம் வரும். அங்க அன்பே இல்லையே. அன்பே இல்லாத போது அப்புறம் புரிதலுங்கிறது வரவே வராது. யாரு எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஏத்துக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. பல வகுப்புகள்ல நான் இதை பத்தி சொல்லியிருக்கிறேன். பெரிய கவுன்சிலிங்லாம் அவசியமே இல்லை. யாரையும் யாராலும் மாற்றவே முடியாது. யார் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள அப்படியே ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான காதல், உண்மையான அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்ட தவறையும் எப்படிப்பட்ட குற்றத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அதை மன்னிக்கும். இதுதான் தாய் எப்படிப்பட்ட மகனாக இருந்தாலும் அது கொலையாளியா இருந்தாலும் களவு செய்யறவனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தவறு செய்தவனா இருந்தாலும் அந்த தாயால மன்னிக்க முடியுது. அங்க அப்ப என்ன இருக்கு? அன்பு இருக்கு, அளவு கடந்த பாசம் இருக்கு. அதுதான் கணவன் மனைவிக்குள்ள வரணும். வந்துருச்சு அப்படின்னா இந்த 3 குணாதிசயங்களுக்கு இந்த 3 உணர்வுகள் தானே அடிபட்டு போயிடும். பயம் வரவே வராது, கோபம் வரவே வராது, சினம் வராது, அந்த இடத்துல கவலைங்கிறதும் வராது. இது 3ம் சரியாயிடுச்சு அப்படின்னா இந்த 3 உறுப்புகளும் தன்னைத்தானே சக்தி ஊட்டிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பெண்ணினுடைய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்காகட்டும் ஜனன உறுப்புகளுக்கு, ஆணினுடைய ஜனன உறுப்புகளுக்கு சக்தி தானாகவே போகும். ஒவ்வொரு உறுப்பும் எதனுடைய அடிப்படையில வேலை செய்து? இயற்கை மருத்துவத்தின் அடிப்படை பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்ல இந்த 3ம் ஒண்ணு ஆகாய சக்தி, இன்னொன்னு மண் சக்தி, இன்னொன்னு நீர் சக்தி. மண்ணும் நீரும் ஆகாயம் 3ம் சரியா இருந்தா மற்றது 2ம் தானாவே சரியாயிடும். பெரிய பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது, தானாவே சரியாயிடும். அதனாலதான் இந்த 3 உறுப்புகளுக்கு 3 பஞ்சபூதங்கள்ல இந்த 3 பூதங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நாங்க கொடுக்குறோம். சோ தயவு செய்து என்ன பண்ணணும்னா முதல்ல பாதுகாப்பு உணர்வுக்கு என்ன வழி அதை பாருங்க. நீங்க மற்றதெல்லாம் விட்டாலும் நீர் உங்களுடைய மூலக்கூறா சொல்லக்கூடிய சிறுநீரகத்துக்கு அது சம்பந்தப்பட்ட கிளாண்ட் அட்ரீனல். இந்த அட்ரீனல் கிளாண்ட் தான் பாதுகாப்பு உணர்வின் மூலமா வேலை செய்யக்கூடியது.
அதே சமயத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, செக்யூர்டு ஃபீல், தைரியத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இது எல்லாமே தான் வேணும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கருத்தரித்தலுக்கு. அப்போ அட்ரினல் கிளாண்ட் சரியா இருந்ததுன்னா FSH சொல்ற ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சரியா சுரக்கும். சரிங்களா? தைராய்டு ஹார்மோன் சரியாவே சுரக்கும். லுட்டினைசிங் ஹார்மோன் LH சரியாவே சுரக்கும். இப்போ FSH, LH, இன்னும் தைராய்டு ஹார்மோன், இன்னும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்டான், டெஸ்டோஸ்டிரான், ஆண்களுக்கு எல்லா ஹார்மோன்ஸும் சரியா சுரக்கணும்னா அட்ரினல்ங்கிற பிரதானமான ஒரு கிளாண்ட் சரியா சுரந்துன்னா போதும். அதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும், பாதுகாப்பு உணர்வு வேணும், நல்ல நீர் மூலக்கூறுகள் உடல்ல சரியான அளவு இருக்கணும். நான் இப்போ சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா உணர்வு ரீதியானது. அடுத்தது மூலக்கூறு ரீதியா. நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்துல ஒன்றான நீர் உங்க உடம்புல தேவையான அளவுக்கு இருந்ததுன்னா குழந்தையின்மை பிரச்சனையும் வராது. நீர்னா நம்ம என்ன சொல்றோம்? ஒண்ணு குளிக்கிறது, இன்னொன்னு குடிக்கிறது. குளிக்கிறது நம்ம பலமுறை சொல்லிட்டோம். தண்ணி மோந்து ஊத்தி குளிக்கிறதுக்கு பேரு குளித்தல் கிடையாது. குளிக்கிறது என்ன கான்செப்ட்? உடலை குளிர்வித்தல். அப்போ நம்ம குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு குளிர்ந்து போகுதா? கிடையாது. எப்போ? மூழ்கி குளிக்கணும். அப்போ உங்களுக்கு உடல் குளிர்ந்து போகும். சூடு தணியணும், அட்லீஸ்ட் அதுவாவது நடக்கணும். அப்போ அது நடக்கணும். அதுக்கப்புறம் தோல் வழியா உள்ள வியர்வை சுரப்பிகள் வழியா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான நீர் மூலக்கூறு, நாட் ஒன்லி சிறுநீரகம், கிட்னிக்கு மட்டும் இல்ல, உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் நீரினுடைய தாது உப்புக்கள், நீருடைய தன்மை உங்க உடலுக்குள்ள போகணும் அப்படின்னா நீர்ல மூழ்கி குளிக்கணும். அடுத்தது குடிக்கிற தண்ணீர், பூமியில இருந்து வெட்டி எடுக்கிற தண்ணீர், சுரந்து வரக்கூடிய தண்ணியை அப்படியே ஃப்ரெஷ்ஷா குடிக்கணும். அத நீங்க RO பண்ணி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னிக்ல அதை சுத்தப்படுத்துறது, வாட்டர் பியூரிஃபையர் பயன்படுத்தி அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துறது, அல்லது சுத்தமா எல்லா மினரல்ஸையும் எடுத்து நீங்க ஒரு மினரல் வாட்டர்னு ஆட் பண்றது, இது மூணுமே கூடாது. குடிக்கிற தண்ணி இயற்கையான தண்ணீரா இருக்கணும். பல பேருக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம். என்கிட்ட கேட்கறது, இயற்கையான தண்ணீர் இது மனிதன் குடிப்பதற்கு, ஒரு மனிதன் வாழ்வதற்கு, நம்ம உடம்புல நீர் மூலக்கூறு தங்குவதற்கு சாத்தியமான தண்ணீர் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். மீன் தொட்டி வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா நீங்க குடிக்கிற தண்ணிய ஊத்தி வைங்க. அந்த மீன் உயிர் வாழுது அப்படின்னு சொன்னா நீங்க குடிக்க தகுந்த தண்ணி. அந்த மீன் இறந்து போனா ஒரு மீனே வாழ தகுதியற்ற தண்ணீர் நீங்க குடிக்க கூடாது. இவ்வளவுதான் சிம்பிள் டெஸ்ட். ஒரு உயிரை வச்சு செக் பண்ணணுமா? இந்த டெஸ்ட் எல்லாம் நிறைய பேர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. அதனால தயவு செய்து முடிந்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இயற்கையில கிடைக்கக்கூடிய மழை நீர், ஆற்று நீர், கிணற்று நீர், கார்பரேஷன் வாட்டரு, அது மருந்து அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, சப்ப தண்ணியா டேஸ்ட் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணியை அப்படியே குடிக்கணும். குடிக்கிற முறைகள் பலமுறை திரு ஈழர் பாஸ்கர் ஐயா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. தண்ணீரை என்ன பண்ணக்கூடாது? அண்ணாந்து கடன்னு குடிக்க கூடாது, நேரம் கிட்னிக்கே போற மாதிரி. இதுதான் கிட்னி பிரச்சனைக்கே காரணம். என்ன சொல்றோம்? ஒரு வாய் தண்ணியை எடுத்தோம்னா வாய் முழுக்க பல்லுல, நாக்குடைய சுவை நரம்புகள்ல, தாடை பகுதிகள்ல, எல்லா பகுதிகளிலும் படுற அளவுக்கு அதை கொப்பளிச்சு ரசிச்சு ருசிச்சு ஒவ்வொரு வாயா உள்ள எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும் போது அந்த நீர் மருந்தாக மாறும். அந்த நீர்ல இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் உங்க உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் போகும்போது பஞ்சபூத சக்தி நிவர்த்தி அடையும். அப்போ இந்த குறைபாடு இல்லாத போது குழந்தை கருத்தரித்தல் அப்படிங்கிறது இயற்கையாவே நடக்கும். சோ இப்போ என்ன பண்ணணும்னா குழந்தையின்மையில தவிக்கிறவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சிந்திச்சு பார்க்கணும். இத பத்தி எல்லாம் சிந்திக்காம, இத பத்தின தெளிவு இல்லாம டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு கணவருக்கு ஒரு செமன் அனலைஸ் டெஸ்ட், மனைவிக்கு ஒரு ஹார்மோன் டெஸ்டும் USG ஸ்கேனும் எடுத்துடுறோம் நம்ம. நீங்க இது எல்லாத்தையும் என்ன சாப்பிட்டு என்ன பண்ணி எவ்வளவு மெடிசன் சாப்பிட்டு நீங்க சரி பண்ணினாலும் இந்த அடிப்படையான விஷயங்களை சரி பண்ணாம நம்ம சொன்ன அந்த உணர்வுகளை, அந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பயம்ங்கிற உணர்வை ஓவர் கம் பண்ணணும், கல்லீரல் சம்பந்தப்பட்ட கோபம் சினம்ங்கிறத ஓவர் கம் பண்ணணும், மண்ணீரல் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட கவலையை ஒழிக்கணும். இதுல இருந்தெல்லாம் மீண்டு நீரை, இயற்கையான அந்த பஞ்சபூத நீர் மூலக்கூறை நீங்க எடுத்துக்கணும். இதை சரி பண்ணாம எந்த மெடிசன்ஸும் உங்களுக்கு குழந்தையை கொடுக்காது, கருத்தரித்தலை இயற்கையா கொடுக்காது. அதனாலதான் இன்னைக்கு கருத்தரித்தல் முறையும் செயற்கை முறையில தெருவுக்கு ஒண்ணா வந்ததுக்கு காரணம். சோ ஐயா சொன்ன மாதிரி, இப்ப இறைமதன் ஐயா சொன்ன மாதிரி குழந்தை எப்படி கருத்தரிக்குதோ, இயற்கையா குழந்தை கருத்தரித்தால் குழந்தை இயற்கையான சுபாவத்தோடு இயற்கை தன்மையோடு வளரும்.
நீங்க செயற்கை கருத்தரித்தலுக்கு போகும்போது அந்த பிறக்கிற குழந்தை செயற்கையாக தான் இருக்கும். இது நாட்டுக்கோழி, அது பிராய்லர் கோழி தான். அது சாப்பிடறதுக்கு கறிக்கு டேஸ்டா இருக்கும். இது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சோ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு நாட்டு குழந்தை தான் வேணும். அந்த குழந்தையாலதான் எந்த ஒரு சூழலையும் எதிர்த்து, அது நோயுற்ற சமுதாயமா இருந்தாலும் சரி, போராட்டம் நிறைந்த சமுதாயமா இருந்து அந்த குழந்தை ஆரோக்கியமா நிம்மதியா வாழணும்னா இயற்கையில கருத்தரிக்கிற குழந்தையால மட்டும்தான் முடியும். இதை இன்றைக்கு நிறைய காலம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். எத்தனை குழந்தைங்க ஐயுஐலயும் ஐவிஎஃப்லயும் நம்ம சொல்லுவோம். அத சொல்லவே பல இடங்கள்ல என்ன நினைக்கிறாங்கன்னா கூச்சப்படுறாங்க. இது சொன்னோம்னா என்ன இப்படி சொல்றாங்க, இப்படி நான் கேவலமா பேசினா கூட திரும்ப திரும்ப ஐயுஐ ஐவிஎஃப் தான் ஈஸின்னு போயிடுறீங்க. அதனாலதான் சொல்றேன், இதுக்கு பேர் சென ஊசி போடுறது. யார் சென ஊசி போடுவாங்க? காளமாடு இல்லாத போது பசு மாட்டுக்கு கொண்டு போய் சென ஊசி போடுவாங்க. இப்போ சாதாரணமா கணவன் இருக்கும்போதே ஒரு பெண் போய் நீங்க சென ஊசி போட்டுக்கிறீங்க, ஐயுஐவிஎஃப் பண்ணிக்கிறீங்கன்னா இதை விட எவ்வளவு கேவலமா அவங்க சொல்ல முடியும்? காரணம் என்னன்னா வேதனையா இருக்கு. இப்படி பிறக்கக்கூடிய குழந்தை சமுதாயத்துல எப்படி வாழ முடியும்? மற்றவங்களோட எப்படி போராட்டத்தெல்லாம் ஜெயிச்சு வாழ முடியும்? வாழவே முடியாது. சிம்பிள். நீங்க இன்னைக்கே போய் பாருங்க. போய் கடையில போய் பிராய்லர் கோழி வெள்ளை கலர்ல ஒரு கோழி இருக்கும். கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க. நாட்டுக்கோழி ஒரு கூண்டுல வச்சிருப்பாங்க. போய் பாருங்க. இந்த கோழி துரு துரு துருத்துக்கு நாட்டுக்கோழி சுத்திக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த வெள்ளையா ஒரு பிராய்லர் கோழி இருக்கு பாருங்க, அதை அப்படியே உட்கார்ந்து போட்டு பேசாம படுத்துட்டு கிடக்கும். அடுத்து அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரம் தான் அதனுடைய உயிர். அந்த 6 மணி நேரத்துக்குள்ள அதை வெட்டி அவங்க என்ன பண்ணிடணும், வித்தரணும். இல்லைன்னா அந்த 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை அப்படியே அந்த கோழி என்ன பண்ணும், உட்கார்ந்துக்கிற கோழி அப்படியே தலையை சாய்ச்சி படுத்துரும். உங்க குழந்தையுடைய நிலையும் எதிர்காலத்துல வாழ்க்கையில இந்த சமுதாயத்துல இப்படி வாழணுமா? சிந்திக்கணும். இப்படி ஒரு குழந்தை தேவையா? இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இயற்கை முறையில வழி இருக்கும்போது அதை தேடி போறதுக்கு யாருமே முயற்சி பண்றதே கிடையாது. நிறைய இருக்கு. எத்தனையோ இயற்கை முறையில இயற்கை மருத்துவ மையங்கள் இருக்கு, யோகாசன பயிற்சி மையங்கள் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உணர்வு ஒரு காரணம். அடுத்தது நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் ஒரு காரணம். நீர் மூலக்கூறு ரொம்ப முக்கியம். அடுத்து மிக முக்கியமானது உடை ஒரு காரணம். அன்றைக்கெல்லாம் உடை எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப காற்றோட்டமான பருத்தி ஆடைகள் இருந்தது. இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எப்பவுமே பெண்களை பத்தியே பேசுறீங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா இப்போ நான் குழந்தையின்மைன்னு வரும்போது ஆணும் மிக முக்கியமான காரணம்ங்கிறதுனால ஆண்கள் உடுத்தக்கூடிய உடையும் மிக மோசமா போயிட்டு இருக்குது. ஜீன்ஸை தவிர வேற உடுத்துறதே இல்ல. சரி ஜீன்ஸ் பரவாயில்ல, ஆர்டினரி காட்டன் பேண்ட் யூஸ் பண்றீங்க. நைட் ட்ரெஸ்ன்னு ஒண்ணு வேர் பண்றது ஆண்கள். ஷார்ட்ஸ், அவங்களுக்குமே என்ன பண்றாங்கன்னா ஷார்ட்ஸ், பர்முடாஸ், அப்புறம் டைட்டா நைட் பேண்ட்ஸ். சோ பேண்ட் அப்படிங்கிறது நீங்க லூசா போட்டாலும் சரி, காட்டன்ல போட்டாலும் சரி, நீங்க ஜீன்ஸ்ல போட்டாலும் காற்று போகாது. ஏன்னா 2 கால்களுக்கு இடையில தான் உங்களுக்கு என்ன இருக்கு, மேல் பகுதியில தான் ஜனன உறுப்பு இருக்கு. கொஞ்சம் சிந்திக்கணும். நீங்க ஒரு ஜட்டியை கழட்டிட்டோ அல்லது பேண்ட கழட்டிட்டோ பாத்ரூம்குள்ள போய் குளிக்க போகும்போது எப்படி நீங்க உணர்றீங்க? எப்படி உணர்றீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல இப்ப சூடு வெளியேறத நீங்க உணர்றீங்க? அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அங்க போயும் மொபைலையும் லேப்டாப்பையும் நோண்டிட்டு இருக்கிறதுனால பல பேர் உணர்றதே கிடையாது. சோ கருத்தரித்தல் இயற்கை முறையில் நடக்கும்னா முதல்ல உடையிலை மாற்றம் கொண்டு வரணும். அது நீங்க ஆஸ்திரேலியால வாழ்ந்தாலும் சரி, சுவிட்சர்லாந்துல வாழ்ந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல வாழ்ந்தாலும் என்ன பண்ணணும்னா அன்றைய நம்மளுடைய முன்னோர்கள் ப்ரூஃப் பண்ணிட்டு போன அந்த லங்கோடுலயும் கோவணத்திலயும் தான் இருக்குது வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்கு. உங்க வாழ்நாளைக்கு ஒரு குழந்தையாவது உங்களுக்கு வேணுமா வேணாமா? அப்ப கண்டிப்பா உடை மாற்றம் வேணும். சோ என்ன பண்ணணும்னா, நீங்க ஆபீஸ்க்கு என்ன ட்ரெஸ் கோடு வேணா இருக்கட்டும் ஆண்களுக்கு, நீங்க ஜீன்ஸா இருக்கட்டும், பேண்டா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், பர்முடாஸ் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வர்றீங்களா, நல்லா எல்லாத்தையும் நீட்டா கழட்டி போட்டு கோவணத்தை கட்டணும். ஒரு வேஷ்டியோ லுங்கியோ கட்டணும். இந்த உடைக்கு நீங்க மாறத்துக்கு தயாரா இருந்தா இயற்கை கருத்தரித்தல் சாத்தியம். இது ஒன்று போதும் சூடை தணிக்கிறதுக்கு, அந்த அட்ரினல் கிளாண்ட ஸ்டிமுலேட் பண்றதுக்கு. தேவையான அளவுக்கு தான் ஸ்டிமுலேட் பண்ணும். ஆனா நீங்க ஜீன்ஸும் அந்த டைட்டான ட்ரெஸ்ஸஸும் போடும்போது அட்ரினல் கிளாண்ட் ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆகுது. அதனாலதான் உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாயிடுது, மொட்டிலிட்டி குறைவாயிடுது, அப்புறம் சென்சிட்டிவிட்டி இல்லாம போயிடுது. இல்லைன்னா கரு தரித்தாலும் 3 மாதத்துக்குள்ள அந்த கரு கலைந்து போகுது. காரணம் வீரியம் இல்லாத ஒரு ஸ்பெர்மட்டோசோவா. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இதை திரும்ப திரும்ப நீங்க கொஞ்சம் ட்ரெஸ் கோட்ல சேஞ்சஸ் கொண்டு வீட்டுல இருக்கும்போது நீங்களா வாழ ஆரம்பிச்சீங்கன்னா போதும். இதேதான் பெண்களுக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது புடவை உடுத்தணும். இல்லைன்னா நான் திரும்ப திரும்ப இப்போ கடந்த 5 வருடங்களா சொல்றது நைட்டியே பெஸ்ட் ட்ரெஸ்ன்னு நான் சொல்லுவேன். நீங்க போடுற லெகின்ஸ், நீங்க போடக்கூடிய ஷார்ட்ஸ், ஜீன்ஸ் பேண்ட், இதெல்லாம் எனக்கு நான் லூசா போடுறேன், காத்தோட்டமா போடுறேன், இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது.
ஒரு பாவாடை கட்டுங்க, இல்லைன்னா ஒரு நைட்டிய போடுங்க. இடையில தடைன்னு இருக்கக்கூடாது. இந்த ஜட்டியும் பேண்டீஸும் இருக்கு பாருங்க, மிக மோசமான உடை, இருக்கிறதுலயே மிக மோசமான உடை. மாதவிடாய் காலத்துல பேண்டீஸ் போட்டுக்கிறது, அதுல ஒரு பேட வச்சுக்கிறது, இன்னும் சூடு போட்டு 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 குக்கர் மாதிரி போட்டு அடைச்சிடுறீங்க. அந்த ஜனன உறுப்புகள் என்ன கஷ்டப்படும், வாய் இருந்து அழுதுரும். ஆனா குழந்தை இல்ல, எனக்கு மாதவிடாய் பிரச்சனை, வயித்து வலிக்குது, பீரியட்ஸ் ப்ராப்ளம், எனது மயோமா இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்கு, பிசிஓடி, புதுசு புதுசா வார்த்தைகளை சொல்லி நோய்களை கண்டுபிடிக்கிறாங்க. நீங்களும் அதுக்கு பின்னாடி ஓடுறீங்க. அதை சரி பண்றதுக்கு என்ன வழின்னு உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை, நீங்க தான் சரி பண்ணணும். காற்றோட்டமான உடை உடுத்தினாலே போதுமானது. நைட்டிய போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்தீங்கன்னா நைட்டிய போட்டுக்கோங்க, காற்றோட்டமான உடை, அவ்வளவுதான். எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு நைட்டிய மட்டும் போடுங்க. இதுலயும் மேல வந்து பிரேசரி, கீழே பேண்டிஸ், அப்புறம் இன்ஸ்கர்ட், அதுக்கு மேல வந்து நைட்டி. அதுக்கு நைட்டியே போட வேண்டாமே, நீங்க இது எல்லாமே போட்டுட்டு புடவையே கட்டிக்கலாம் நீங்க. சோ காற்றோட்டம்ங்கிறது தான் கான்செப்ட். பருத்தி ஆடை, நல்ல காற்றோட்டம், சூடு வெளியேறணும், வெளியேறக்கூடிய பிராணசக்தி உள்ள போகணும், ரத்த ஓட்டம் சீரா போகணும், இதெல்லாம் இருக்கு. வெப்ப ஓட்டம் சீரா போகணும், இதெல்லாம் போகணும்னா பருத்தி ஆடை, காற்றோட்டமான உடை பெண்களுக்கு அவசியம். இதேதான் ஆண்களுக்கும். சோ உடை மிக 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 முக்கியம். நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணா போங்க, எப்படிப்பட்ட பெரிய ஹையர் அபிஷியலா வேணா இருங்க, குழந்தை வேணும்னா இயற்கை வாழ்வியலுக்கு வந்துதான் ஆகணும், இல்லைன்னா சென ஊசி தான் போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்தது மிக முக்கியமானது. இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம், மிக முக்கியமா சொன்ன விஷயம், பஞ்சபூதங்கள்ல என்றெந்த உணர்வுகள் பாதிக்கும், பஞ்சபூதங்கள் எதை நீங்க சரி பண்ணணும், நீரை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது உடையை சரி பண்ணணும். அடுத்தது உணவு, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், நஞ்சு கலந்த உணவு தான் நம்ம சாப்பிடுறோம். இந்த நஞ்சு கலந்த உணவு பரவாயில்லைங்க, விளைய வைக்கும் போது விவசாயிகள் தெரியாம, இன்னும் சில பேர் விவசாயத்தை வியாபாரமா ஆக்கினதுடைய நோக்கம், அதனுடைய விளைவு இன்னைக்கு எல்லாத்துலயுமே நஞ்சு வந்தது. இதுல ப்ரிப்பரேஷன் ஒண்ணு பண்றோம் பாத்தீங்களா, மாடர்ன் கலாச்சாரம், வெஸ்டர்ன் கலாச்சாரம், மேலை நாட்டு கலாச்சாரத்துல பீஸா, பர்கரு, இல்ல கட்லெட்னு எல்லாத்தையும் வறுத்து பொரிச்சு மசாலாக்களை கலந்து, இது எல்லாமே அட்ரினல் கிளாண்டை அதிகமாக வேகமாக தூண்டி உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை தீத்துரும். இதனாலதான் வந்து பல விளையாட்டு வீரர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பாத்தீங்கன்னா, அதனாலதான் 40 வயசுலயே அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. விளையாட்டு வீரர்களுக்கு ஏன் 60 வயசு வரைக்கும் கொடுக்கறது இல்ல? காரணம், 40 வயதிலேயே அவங்களுக்கு 60 வயதுக்கான அந்த ஹார்மோன்ஸ் தூண்டி விட்டுரும், தீர்ந்து போயிடும் அந்த அளவுக்கு. அப்போ இன்றைக்கு அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைய விளையாட விடாம வயசுக்கு வந்தவொடனே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு மெயின் கான்செப்ட் இதுதான். இத வந்து புரிஞ்சுக்காம நம்ம முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்களா நினைச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், 5 வயசு குழந்தைய கூட ஷட்டில் கார்க்கு விடுறோம், ஃபுட்பாலுக்கு விடுறோம், அதுக்கப்புறம் கிரிக்கெட்டுக்கு விடுறோம். பெண் குழந்தைங்களை இதெல்லாம் விடும்போது அந்த பெண் குழந்தை முதிர்ச்சி அடைஞ்சிடும் சீக்கிரமாவே. 6 வயசுல வயசுக்கு வருது, 10 வயசுல மெனோபாஸ் வந்துருது. வருத்தப்படாதீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 கேஸ் நாங்க பாத்துட்டு இருக்கிறது என்னன்னா, 18 வயசுல மெனோபாஸ் வந்தாச்சு. இன்னைக்கு என்னன்னா 10 வயசுல குழந்தைக்கு மெனோபாஸ் வந்தாச்சு. தாயும் தந்தையும் என்ன பண்ண முடியும், அந்த குழந்தையோட லைஃப் முடிஞ்சுது. 6 வயசுல வயசுக்கு வருது. எப்போ 1வது படிக்கும்போது குழந்தை வயசுக்கு வருது, 5வது படிக்கும்போது குழந்தைக்கு மாதவிடாய் நின்று போச்சு. அந்த குழந்தைய வச்சு என்ன பண்ணுவீங்க? காரணம் நம்மளுடைய உணவு முறை. நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் தான். ஆர்வ வாட்டர் குடிக்கிறோம், கோவம் அதிகமா கோவப்படுறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் குழந்தைக்கு, குழந்தையோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, அந்த குழந்தைக்கு எனக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்ல. தேவையில்லாத விளையாட்டுகள்லாம், அந்த போட்டி இந்த போட்டி காம்படிஷன் எல்லாத்துலயும் சேர்த்து விடுறேன். என் குழந்தை அதை சாதிக்கிறா இதை சாதிக்கிறா, 10 வயசுல அந்த பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். கேக்குறாங்க, இதுக்கு ஐயுஐ ஐவிஎஃப்ல மாற்று இருக்கா? இப்படி வந்து போட்டு குழந்தை பெற்றுக்கணும் பாசிபிளே இல்ல. பாத்தீங்களா, இது இயற்கைக்கு மாறானது. அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எப்படி வந்துட்டு இருக்குதுன்னா, மாதவிடாய் தொடங்கி 5 வருடத்துக்குள்ள முடிஞ்சிட்டு இருக்குது, இப்பவே வந்தாச்சு. இன்னும் 5 வருஷத்துல எப்படி இருக்கும்னு சொல்லவே முடியாது. பயமுறுத்தல இருக்கிற பிராக்டிக்கல நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போவாவது நம்முடைய அடுத்த சமுதாயத்தை தலைமுறையை நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதனால தயவு செய்து உணவுல கவனம் வைங்க. ஏற்கனவே விஷம் போட்டு நம்ம கைக்கு வருது, நம்மளும் அதை இன்னும் கொஞ்சம் விஷமாக்க வேண்டாம். நீங்க சமைக்கிற பாத்திரம், நீங்க அதை பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ்னு சொல்லக்கூடிய சவப்பெட்டி, நிறைய மருத்துவர்கள் சொல்றது அந்த ஃப்ரிட்ஜ சவப்பெட்டின்னு தான் சொல்றோம். காரணம் என்னன்னா, அதுக்குள்ள நீங்க வச்சு அந்த பொருளுடைய தன்மையை குலைச்சி கொன்னு, உயிர் சக்தியை கொன்னு, அதை எடுத்து சமைச்சு ரொம்ப புத்திசாலித்தனமா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது பல பக்க விளைவுகளை கொடுக்குது. அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ் ரொம்ப மோசமான பக்க விளைவுகளை கொடுக்குது உணவுகள்ல போகும்போது. அதை இன்னும் நீங்க சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் மோசமானது. சோ ஃப்ரிட்ஜ் சவப்பெட்டி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, கிச்சனுக்குள்ள வைக்கக்கூடாது. 1. 2வது, அலுமினிய பாத்திரத்துல சமைக்க கூடாது. அலுமினியம் அப்படிங்கிறது நம்மளுடைய
மெட்டல் மெட்டீரியலே கிடையாது, நம்மளுடைய உலோகமே கிடையாது. அந்த அலுமினியம்ங்கிறது பிரிட்டிஷ்காரர்களால நம்மளுடைய இந்தியர்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த போது அவங்க இவ்வளவு எதிர்ப்பு தன்மையோட, இவ்வளவு சுறுசுறுப்பா, இவ்வளவு திடகாத்திர மனதோட இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னா காரணம் அவங்க சாப்பிடக்கூடிய அந்த மண் பாண்டமும் பயன்படுத்தக்கூடிய வாழை இலையும் கண்டுபிடிச்சாங்க. அதை ஒழிக்கணும்னு நினைச்சு அலுமினியத்தை கொண்டு வந்தாங்க. அதனாலதான் அலுமினியத்துல இன்னைக்கும் பல பெரிய பெரிய இடங்கள்ல ஜெயில ஆரம்பிச்சு பல விழாக்கள்லயும் அலுமினிய பாத்திரத்திலேயே சமைக்கிறோம் நம்ம. அதுல நீங்க எவ்வளவு இயற்கையில விளைஞ்ச பொருளை கொண்டு போய் அலுமினிய பாத்திரத்தை எப்படி சமைச்சாலும் அந்த அலுமினியத்தை அடுப்புல வைக்கும்போது அலுமினியம் ஆக்சைடு கன்வெர்ட் ஆகுது, வர்க்டின் வருது. அதாவது என்ன சொல்லுவோம், தலை சுற்றல் வருது, அடிப்படையில ரத்த குழாய் வரைக்கும் பாதிக்குது. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, ரத்த குழாய் வெடிச்சு இறந்து போயிட்டாங்க, மூளையில வந்து என்ன ஆயிடுச்சு, ரத்த குழாய் வெடிச்சது, ஒரு பக்கம் கை கால் விளங்காம போச்சு, ரத்த குழாய் வந்து வெடிச்சு போச்சு, ஹார்ட்ல வந்து அடைச்சு போச்சு. ரத்த குழாய்கள்ல வேஸ்குலர் டிசார்டர் வரதுக்கு அடிப்படை காரணமே இந்த அலுமினியம் பாத்திரங்களை சமைக்கிறது தான். டைரக்டா ஒரு அலுமினிய பாத்திரத்துல எந்த ஒரு பொருளையும் போட்டு நம்ம சமைக்கவே கூடாது. அது அடிமைப்படுத்துவதற்காக, நம்மளுடைய சக்தியை குறைப்பதற்காக பிளான் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு மெட்டல். அதை பயன்படுத்தவே கூடாது. அப்பெல்லாம் வந்து அடிமைத்தனத்துல இருந்த மேலை சமுதாயத்துல இருக்கவங்க, கீழே சமுதாயத்துல இருக்கவங்க அலுமினிய தட்டு, அலுமினிய சொம்பன் கொடுத்து அவங்களுக்கு பிரிச்சு வச்சு பாகுபாடு காமிச்சாங்க. இன்னைக்கு நம்மளே நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதான் பித்தளை, வெண்கலம், இரும்பு, மண்பாண்டம், இதெல்லாம் தான் நம்மளுடைய சமையல் பாத்திரம், முன்னோருடைய சமையல் பாத்திரம். மண்பானையில சமைச்சு வாழை இலையில போட்டு அரிசியோட சாப்பிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு குழந்தை இருந்தது. இன்னைக்கு வாழ்க்கைக்கு கூட ஒரு குழந்தை இல்லை. அப்படியே குழந்தை பெற்றா அடுத்த குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ற அளவுக்கான ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கை முறை ஒவ்வொன்றும் நமக்கு வந்து பாடம் தான். அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. குழந்தையின்மைக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய முழு ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கை முறை ஒரு சாட்சி. அதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப நம்ம சமைக்கிற பாத்திரம் வச்சு பதப்படுத்துறது, ஃப்ரிட்ஜ் எல்லாம் நம்ம சொன்னோம். இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம வீட்டுல எல்லாம் கேஸ் தான் பயன்படுத்துறோம், வேற வழி இல்லை. ஆனா கிச்சன்ல இருக்கக்கூடிய பல பொருட்களை பாருங்க, எல்லாமே மெஷின்ஸ், நம்ம ஆப்ரேட் தான் பண்றோம். அப்ப அதுல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா உடற்பயிற்சியே கிடைக்கிறது. சோ உணவு ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா உடற்பயிற்சி இன்மை ஒரு பக்கம். சும்மா சாப்பிடுறது, சமைச்சு சாப்பிடுறது, உட்காந்துட்டு இருக்கிறது. அப்புறம் உடம்புல எப்படி நமக்கு தேவையான அளவுக்கு பயிற்சி கிடைக்கும், ஒவ்வொரு ஜாயின்ஸ்க்கும் தேவையான ரத்த ஓட்டம் எப்படி போகும், பிராண ஓட்டம் சிக்கல் இல்லாம எப்படி போகும், நமக்கு ஆக்சிஜன் சப்ளை எப்படி போகும், உயிர் சக்தி எப்படி நமக்குள்ள பெருகும், இதெல்லாம் பெருகாம அப்படியே கன்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உறுப்புகள்ல இதுதான் உடல் பருமன். சோ உடற்பயிற்சி மிக 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 அவசியம். ஏற்கனவே நான் பஞ்சபூத வகுப்புல சொல்லியிருக்கேன், உடற்பயிற்சி செய்யல அப்படின்னு சொன்னா, நாம உடற்பயிற்சி செய்யலன்னா வேற ஒருத்தர் வந்து செய்வாங்க. யாரு? நாம செய்தா அதுக்கு பேர் உடற்பயிற்சி, யோகா. இன்னொருத்தர் வந்து செஞ்சு விட்டா அதுக்கு பேரு பிசியோதெரபி. சோ உடற்பயிற்சி இல்லைன்னா, நாம செய்யலன்னா இன்னொருத்தர் செய்து விட வேண்டியிருக்கும். சோ இதனுடைய அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, உறுப்புகளுக்குள்ள கழிவுகளுடைய தேக்கம் அதிகமாகும் போது அந்த உறுப்புகள் தன்னைத்தானே சரி பண்ற தன்மையில இருந்து விலகி போயிடும். இன்னொருத்தர் சப்போர்ட் தேவைப்படும். இங்கதான் மாடர்ன் கலாச்சாரம், மாடர்ன் மெடிசன் தேவைப்படுது. சோ இது இல்லாம இயற்கை முறையில நீங்க உங்களோட உறுப்புகளை காப்பாத்திக்கிட்டு நீங்க வந்து கருத்தரித்தலுக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப அவசியம். பிரசவத்துக்கு மட்டும் உடற்பயிற்சி இல்ல, நீங்க கருத்தரிக்கிறதுக்குமே உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். வாழறதுக்கே பல உடற்பயிற்சி அவசியம். நான் சொன்னேன்னா இல்லையா, உடற்பயிற்சிங்கிறது உங்க உடல்ல சூரிய சக்தின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய வெப்பத்தை உங்க உடல்ல தக்க வைக்கக்கூடியது. நீங்க சூடா வெப்பமா இருந்தாதான் உயிரோட இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த வெப்பம் குறைய 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 நீங்க தக்க வச்சுக்க தாமதமாயிட்டீங்க, ரொம்ப தாமதிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உயிர் வந்து இந்த உடல்ல தங்கறதுக்கு தகுதி இல்லைன்னு வெளியே போயிடும். இதுக்கு பேர் தான் டெட் பாடி, சவம். புரியுதுங்களா? சோ உடற்பயிற்சி செய்தா நீங்க உயிரோட வாழ முடியும். உடற்பயிற்சி செய்தா இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய கருத்தரித்தல், குழந்தை பிறத்தல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க போகவே முடியும். உடற்பயிற்சி செய்ய நான் தயாரா இல்லை அப்படின்னு சொன்னா IVF தான், காத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது இயற்கை மருத்துவத்துல இயற்கை தீர்வு. நான் எப்போ பேசினாலும் முன்னோர்கள் தான் எடுப்பேன். காரணம், இதை விட வெளிப்படையான ஒரு சாட்சி எங்கேயுமே கிடையாது. எந்த ரெக்கார்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா கிடைக்காது. 110 வயது அதையும் கடந்து நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை. அதைதான் நம்ம இப்ப எல்லா வகுப்புகளையும் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் 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 அதையாவது எடுத்துட்டு போனோம். ஏன்னா எதுக்காக குழந்தையின்மைக்கு நான் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா, இயற்கையில கருத்தரித்தால் தான் அந்த குழந்தை இயற்கையோட சேர்ந்த வாழ்க்கை முறையோட ஆரோக்கியமா இருக்கும், நிம்மதியா வாழும். அடுத்த சமுதாயம், அடுத்த தலைமுறை ஆரோக்கியமா நிம்மதியா வாழணும்னா கருத்தரித்தறதுல மிக 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 கவனமா இருக்கணும்.
இங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, செயற்கையில போயிட்டீங்கன்னா நம்ம சமுதாயமே ஒண்ணுமில்லாம. அதனாலதான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப உணவு முறைகள்ல பெரும்பாலும் தவிர்க்க வேண்டியதை மட்டும் நான் சில விஷயங்களை சொல்றேன். இந்த மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், பழங்கள், அதாவது ஹைபிரிட்னு சொல்லுவோம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சீசன் இல்லாத சமயத்துல எது விளைஞ்சாலும் அது ஹைபிரிட் தான். மாதுளம்பழம் இன்னைக்கு வருது. மாதுளம்பழம் நமக்கு இரும்பு சத்தை கொடுக்கக்கூடியது, மாதவிடாயை சரி பண்ணக்கூடியது, நல்லா தெரியும் எல்லாருக்குமே. ஆனா இன்னைக்கு வர்ற மாதுளம்பழம் லைட் பிங்க் கலர்ல இருக்கும். அதாவது வெள்ளை வெளிரி போன ஒரு ரோஸ் கலர்ல இருந்ததுன்னா அது நாட்டு மாதுளை. இதுவே பல பேருக்கு தெரியல. கடையில விற்கிற மாதுளம்பழத்தை 250 ரூபாய் கிலோ கொடுத்து வாங்காதீங்க, தயவு செய்து வாங்காதீங்க. அது நாட்டு மாதுளையே இல்ல, கடைக்கே வராது. வீட்டுல எங்கேயாவது விளைஞ்சாதான் உண்டு, தோட்டத்துல விளைஞ்சாதான் உண்டு. இதுல விவசாயிகள் யாராவது இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் பெரிய ரெக்வஸ்ட், தயவு செய்து மாதுளைகளை பயிரிடுங்க. நான் இயற்கை நாட்டு மாதுளைகளை கிடைக்கிறதே இல்லை. எங்களால சொல்லவே முடியல மாதுளை வாங்கி சாப்பிடுங்க. நல்ல பிளட் ரெட் கலர்ல கிடைக்குது, அது ஹைபிரிட். இதை சாப்பிட்டா அதுல விதை கிடையாது, மரபணு மாற்றப்பட்டது. கண்டிப்பா அடுத்து உங்களுக்கு குழந்தையின்மை தான் வரும், நீங்க குழந்தை பெத்துக்கவே முடியாது. அடுத்தது இன்னைக்கு வரக்கூடிய பப்பாளி பழம், வீட்லயே விளையிற பப்பாளி பழத்திலேயே நாங்க பாக்குறோம் அது ஹைபிரிட் விதை, ஹைபிரிடா தான் வருது. அதுக்குள்ள விதையே இல்லை, அப்படியே போலா ஒண்ணுமில்லாம வருது. கர்ப்பப்பைக்கு அவ்வளவு நல்லது. ஏன்னா பப்பாளிங்கிறது அதனுடைய வடிவம் இல்லையா, பெண்ணுடைய ஜனன உறுப்பினுடைய வடிவம். அப்போ இந்த பப்பாளியில அதுல விதை இல்லைன்னா கருமுட்டை எப்படி பெண்ணுக்கு வரும், ஆணுக்கு எப்படி ஸ்பெர்ம் வரும்? அப்ப பப்பாளி பழத்தை நீங்க விதையுள்ள பப்பாளி பழமா வாங்கி சாப்பிடணும். அடுத்த மிக முக்கியமானது, எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ணு என்னது? திராட்சை. விதை இல்லாத திராட்சைய குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறாங்க. வண்டி வண்டியா வருது. ரொம்ப 3 கிலோ 100 ரூபாய், 5 கிலோ 100 ரூபாய், அப்படிலாம் ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டுக்கு வருது. எந்த சீசன்ல வேணா கிடைக்கும். பச்சை கலர்ல கிடைக்குது, சிகப்பு கலர்ல கிடைக்குது, பர்பிள் கலர்ல கிடைக்குது. வாங்கி வாங்கி குழந்தைங்க சாப்பிடுறாங்க. அப்படியே பயமா இருக்குது அதை பார்க்கும்போது. குழந்தைங்க சாப்பிடும்போது ஐயோ இந்த குழந்தை நாளைக்கு குழந்தையின்மை பிரச்சனையில போய் நிக்குமே, இதனால ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்ல. குழந்தைக்கு மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கே புரியறது இல்ல. இல்ல இதுதான் நல்லா இருக்கு, விதையிலதான் என் குழந்தை அழகா மென்னு சாப்பிடுறா, நாளைக்கு உன் குழந்தை இன்னொரு குழந்தை தாயாக முடியாது, தந்தையாக முடியாதுன்னு நீங்க வருத்தப்பட்டு கேட்கும்போது நீங்க போயிருக்கலாம். ஆனா அந்த குழந்தையோட வாழ்க்கை அஸ்தமிச்சு போயிடும். புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். விதை இல்லாத கத்திரிக்காய் வந்தாச்சு. சோ எதெல்லாம் விதை இல்லாதது இன்னைக்கு, அதாவது ஆடி மாசம் பட்டத்துல ஒண்ணு விளையணும்னா விளையணும், மே மாசத்துல உங்களுக்கு மாங்காய் விளையணும்னா விளையணும். கரெக்டா உங்களுக்கு எந்த மாசத்துல நல்லா மழை பெய்யும் போது ஐப்பசி மாசம் கார்த்திகை மாசம் மாம்பழம் கிடைக்குதுன்னா அது ஹைபிரிட். அப்படின்னு எடுத்தா மழை நல்ல மாம்பழம் காய்க்குமா எங்கேயாவது? வெயில்னாலதான் மாம்பழம் காய்க்கும். நல்லா கொட்டுற மழையில இல்லைன்னா தை மாசத்துல உங்களுக்கு பப்பாளி பழம் கிடைக்குதுன்னா அந்த ஹைபிரிட். சரிங்களா? சோ பப்பாளி பழம், எந்த பழங்களா இருந்தாலும் அதுல விதை இருக்கணும். எந்த காய்கறியா இருந்தாலும் விதை இருக்கணும். விதை இருந்ததுன்னா அதை சாப்பிடலாம், விதை இல்லைன்னா அது சாப்பிட தகுந்த உணவே கிடையாது அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். ஐயோ தங்கம் அது விஷம்னு சொல்லுங்க. நீங்க தப்பா சொல்லி கொடுக்குறீங்கன்னு நினைச்சு நீங்க அதுக்காக நீங்க வருத்தப்படவே வேண்டாம். தங்கம் அது விஷம், தயவு செய்து வேணாம், நீ வேற என்ன வேணா கீழே வாங்கி தரேன்னு அப்பவே புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லிருங்க. அந்த குழந்தை சாப்பிடாது, அது விஷம், இதுதான் உணவு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்ல, பிராய்லர் கோழி அது கோழியே கிடையாது. அது கோழி ஒரு உயிர் உள்ள ஒரு ஜீவன், அவ்வளவுதான். அது கோழி கிடையாது, அது மரபணு மாற்றப்பட்ட ஒரு பறவை, அவ்வளவுதான். அதை சாப்பிட்டு நம்ம குழந்தை எப்படி இருக்கும் அப்படியேதான் இருக்கும். போக 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 அது உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்கும், நோஞ்சானாவே இருக்கும், வாழவே தகுதி இல்லாததான் ஆயிடும். அப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சோ பிராய்லர் கோழி சாப்பிடாதீங்க. அதே மாதிரி மைதா உணவுகள் கொடுக்கவே கூடாது. மைதா உணவுகள் செரிமானத்துக்கு தகுந்த உணவே கிடையாது. வெள்ளை சர்க்கரை எல்லா ஹார்மோன்ஸையும் பாழ் பண்ணும். எந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே வெயிட் அதிகமா இருக்கோ கொஞ்சம் கவனிங்க, அந்த குழந்தை யாருக்கும் தெரியாம ஒரு ஸ்பூன் சர்க்கரையை வாயில போட்டு சாப்பிட்டே இருக்கிற பழக்கம் உள்ள குழந்தையா இருக்கும். அப்பெல்லாம் இருந்த வெள்ளை சர்க்கரை வேற, லைட்டா ஒரு மங்களா இருக்கும், கொஞ்சம் வச்சீங்கன்னா கெட்டியாயிடும். இன்னைக்கு எந்த சர்க்கரைங்க உங்களுக்கு அப்படியே தண்ணி கோத்துருது, உப்பு மாதிரி தண்ணி கோத்துக்கும். பாத்திருக்கீங்களா? அன்னைக்கு இருந்த நான் வெள்ளை சர்க்கரை பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சீங்கன்னா நீர் கோத்துக்கும் அப்படியே. இப்போ அப்படியே உதிரி மாதிரி வருது வெள்ளை சக்கரை, சும்மா சூப்பரா. என்ன பண்றாங்க? ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சல்ஃபர் போட்டு ப்ளீச் பண்ணி வருது. சல்ஃபர் போட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ப்ளீச் பண்ண வெள்ளை சர்க்கரைய உங்க குழந்தைங்க வாயில போட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டா அவங்களுடைய த்ரோட் என்ன ஆகும், வாய் என்ன ஆகும், உணர்வு நரம்புகள் என்ன ஆகும்? இங்க இருந்து உணர்வு நரம்புகள் முதல்ல பாதிக்கும், அதுக்கப்புறம் தைராய்டு கிளாண்ட பாதிக்கும். தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது குரோத் ஹார்மோன்.
உங்களுடைய உடல்ல வளரக்கூடிய உறுப்புகளை, ஒவ்வொரு செல்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை நிர்ணயிக்கக்கூடியது தைராய்டு கிளாண்ட். இதனாலதான் உடல் பெருத்து போகுது. புரியுதுங்களா? இந்த வெயிட்ட என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு குறைக்கணும். சோ வெள்ளை சர்க்கரை, வெள்ளையா இருக்கக்கூடிய பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி, இன்னைக்கு எல்லா வீட்லயும் பாலிஷ் பண்ண அரிசி தான். பல வருஷங்களா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய பேர் இந்த மாதிரி வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணி எல்லார் வீட்லயும் நான் கேட்கிறேன், கருப்பு கவுளி அரிசி இருக்கு, காட்டுயானம் இருக்கு, மாப்பிள்ளை சம்பா இருக்கு, பழையபடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் குழந்தையின்மைக்காக நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே தயவு செய்து மரபு அரிசிக்கு மாறுங்க. பெண்களுக்கு பூங்கார் அரிசி, ஆண்களுக்கு மாப்பிள்ளை சம்பா. அது பேரு அழகா வச்சிருக்காங்க பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள், மாப்பிள்ளை சம்பா. அதை சாப்பிட்டா என்ன ஆகும், மாப்பிள்ளை மனிதனாக மாறி தந்தையாக மாறுவான். பூங்கார் அரிசி பெண்ணுக்கானது, அதனாலதான் பூங்கார்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த அரிசியுடைய பெயர்கள்லாம் முன்னோர்கள் அவ்வளவு அழகா யோசிச்சு பேர் வச்சிருக்காங்க. தாய்ப்பாலை கொடுக்கும், கர்ப்பம் தரிக்க உதவியா இருக்கும், அந்த கர்ப்பத்தை சரியாக நிர்ணயிச்சு அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ அதை சரியா வளர்க்கக்கூடியது பூங்கார் அரிசி. பெண்ணுக்குரிய அரிசி அது. இது மாதிரி மரபு அரிசிகளை தேடி தேடி பார்த்து சாப்பிடணும். பாலிஷ் பண்ண அரிசி வீட்டுக்குள்ள வரவே கூடாது. நான் என் நிலத்துல விளைய வைக்கிறேன், விளைய வைங்க, அது வேக வைப்பீங்க, பாலிஷ் பண்ணாதீங்க, கைக்குத்தல் பண்ணுங்க. ஏன்னா அதனுடைய நெல்லுக்கும் அரிசிக்கும் இடையில ஒரு விதமான ஒரு திரவம் இருக்கு. இது விட்டமின் B12. அதுல இருந்துதான் ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? சோ இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா கைக்குத்தல் அரிசியில தான் கிடைக்கும். மெஷின்ல போட்டு ஃபுல்லா பாலிஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அது போயிடும். அப்ப அந்த அரிசியை சாப்பிட்டு என்ன புரியுதுன்னா சக்கை, அந்த சக்கையை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், அதுக்கு ரிலேட்டடா 2 வியாதி வரும். ஒண்ணு என்ன வரும், டயபெட்டிஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உணர்வு ரீதியும் உண்டு, உணவு ரீதியும் உண்டு. அப்ப உணவு ரீதியா அப்படின்னு சொல்லி விட்டமின் B12 டெபிஷியன்சி அல்லது அந்த ஃபைபர் சத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணு உடல் பருமன் வரும், இரண்டாவது டயபெட்டிஸ் வரும். இந்த டயபெட்டிஸ் தான் அதே மாதிரி சில பேஷண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ராலா மாறும். ஃபேட்டி லிவர், ஓவர் ஃபேட்டு, குண்டு ஆகிறது, இதெல்லாமே. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உடல் பருமன் அதிகமான குழந்தையின்மை தான் வரும். டாக்டர் உடனே சொல்லுவாங்க உடம்ப குறைச்சிட்டு வா. அப்பதான் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், குழந்தையின்மைக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்றாங்களா இல்லையா? பல பேர் இதை கேள்விப்பட்டீங்களா? உடல் பருமன் இதனாலயும் வரும். அதனால என்ன சொல்றோம், பாலிஷ் பண்ண அரிசி தயவு செய்து சாப்பிடாதீங்க. அன்பாலிஷ் ரைஸ், கைக்குத்தல் அரிசி சாப்பிடுங்க. புரிஞ்சுதுங்களா? இது ஒரு முக்கியமான உணவு பழக்கம். அடுத்து மிக முக்கியமானது, இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறையில பலமுறை நான் சொன்ன விஷயம், மாலை உணவு எடுத்துக்கோங்க, இரவு உணவு வேண்டாம். மாலை உணவு எடுத்துக்கோங்க, இரவு உணவு வேண்டாம். அதே மாதிரி பெரும்பாலும் நம்ம அந்த குழந்தையின்மை அப்படின்னு வந்துட்டாலே முக்கியமான விஷயமா நம்ம சொல்றது வெத்தலைப்பாக்கு போடுறது, வாழை இலையில சாப்பிடுறது. இரவு அதாவது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது என்ன பண்றோம், லங்கோடு கோவணம் கட்டணும், வேஷ்டி உடுத்தணும், பெண் புடவை உடுத்தணும். 2 கால்களுக்கும் தனி உரைன்னு சொல்லக்கூடிய பேண்ட்ங்கிறது எந்த விதத்திலையும் பயன்படுத்தவே கூடாது. இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை பயன்படுத்துங்க, ஃபாலோ பண்ணுங்க, அது போதுமானது. இதை தவிர்க்க வேண்டிய விஷயத்துல வெள்ளை சர்க்கரை, மைதா, ஒயிட்டா பாலிஷ் பண்ண அரிசி, இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் பிராய்லர் கோழி, அதுவும் ஒயிட் தான். சோ அந்த ஒயிட் இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் நாங்க என்ன சொல்றோம், அவாய்ட் பண்ண சொல்றோம். இது எல்லாரும் அப்படியே பெரிய லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க, இருந்தாலும் இது விளக்கு கொடுத்தாதான் நமக்கு புரியுது. அதனால அதே மாதிரி ஒயிட்டா இருக்கக்கூடிய அலுமினியம், இண்டோலியம் பாத்திரம் பயன்படுத்தாதீங்க. ஃப்ரிட்ஜ்னு சொல்லக்கூடிய சவப்பெட்டியை பயன்படுத்தாதீங்க வீட்டுல. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, முடிந்த வரைக்கும் மண் சட்டியில சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம சிவசைலம்னு சொல்லி இயற்கை மருத்துவத்துல அது ஒரு இயற்கை மருத்துவத்தின் ராஜான்னே சொல்லலாம், பிறப்பிடம்னே சொல்லுவோம். ஏன்னு சொன்னா சிவசைலம்ல திரு மு ராமகிருஷ்ணன் ஐயா, அவர் வந்து ஒரு தமிழ் புலவர். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 ஏக்கர் நிலத்துல சிவசைலம்ல ஒரு இயற்கை மருத்துவ மையம், வாழ்வியல் மையம், உலக நலவாழ்வு மையம் துவங்கி இருந்து அதை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மகன் நடத்திட்டு இருக்கிறாரு. அங்க போனீங்கன்னா அந்த இயற்கை சூழல், அந்த ஒரு இயற்கை வாழ்வியலுக்கு உகந்த ஒரு சூழல் அங்க இருக்கும். அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இருந்த காலத்துல அங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க, உள்நாட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து ஜோடி ஜோடி, அதாவது கணவன் மனைவியாக வந்து தங்கி 30 நாள் தங்கி இயற்கை வாழ்வியல் முறை, இயற்கை உணவு முறையில இருந்து வாழ்ந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே கருத்தரித்து அங்கேயே குழந்தை பேரோட தான் வெளியில போவாங்க. யோசனை பண்ணி பாருங்க அந்த குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும்னு. இப்படித்தான் இருக்கணும். சோ அங்க போய் ஒரு முறையாவது கத்துக்கிட்டு வாங்க அந்த வாழ்வியல் முறைய, அந்த சூழல் அனுபவிச்சுட்டு வாங்க. அது மாதிரி முடிந்த வரைக்கும் வீட்டுல வளர்த்துக்கு முயற்சி பண்ணுங்க. உண்ணாவிரதம், மௌன விரதம், அதற்கப்புறம் இயற்கை உணவு பழக்கம், இந்த 3ஐயுமே நீங்க கை கொண்டீங்க, 30 நாட்கள் சரியா நீங்க கை கொண்டீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட தொந்தரவா இருந்தாலும் குழந்தையின்மையில இருக்கிறவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் சரியாகும். 30 நாட்களும் ஒரு வேளை கூட சமைத்த உணவு இல்லாமல் 30 நாட்களும் முழுவதுமா இயற்கை உணவு.
வாரம் 2 நாட்கள் உண்ணாவிரதம், வாரம் 1 நாள் மௌன விரதம். இதோட கழிவு நீக்க பயிற்சிகள் உங்களால முடியும்னா கழிவு நீக்க பயிற்சிகள் செய்யுங்க. ஏன்னா ஒரு 10 நாள் சிவசேலம் போய் தங்கி முதல்ல அடிப்படை விஷயங்களை கத்துக்கிட்டு கழிவு நீக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 30 நாள் நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு செயற்கை கருத்துறுத்தல் எந்த காலத்திலயும் அவசியம் இல்லை. ஒருவேளை எனக்கு வந்து கர்ப்பப்பையில இந்த தொந்தரவு இருக்கு, இல்ல ஆணினுடைய உறுப்புல இந்த பிரச்சனை இருக்கு, ஜனன உறுப்புகள்ல பிரச்சனை, இல்லது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்படி ஏதாவது பர்டிகுலரா உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. எந்த மாதிரியான உணவு முறையிலையும் அல்லது வாழ்க்கை முறையிலையும் இயற்கை மருத்துவத்துல சில சிகிச்சை முறைகள் இருக்கு, அதை சொல்லி கொடுக்குறேன். சரி பண்ணிக்கிட்டு இயற்கை முறையில நீங்களும் வந்து என்ன பண்ண முடியும், கருத்தரித்தலுக்கு நீங்க வந்து தயாராக முடியும், இயற்கை கருத்தரித்தலுக்கு. சோ எந்த சூழலையும் தயவு செய்து என்ன பண்ணக்கூடாதுன்னா செயற்கை கருத்தரித்தலுக்கு போகாது. அது உங்களுக்கு வேணா கௌரவமா இருக்கலாம், உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு எந்த விதத்திலையும் நல்லது இல்லை. அது ஆரோக்கியமும் இல்ல, நிம்மதியும் தராது. அப்படி ஒரு குழந்தை பெற்றுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? சோ முடிந்த வரைக்கும் இயற்கையில முயற்சி பண்ணுங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ரேடியேஷன் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மொபைல் போன், லேப்டாப், வைஃபை இதெல்லாம் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். குறைவான என்ன சொல்றது, மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு எளிமையா கிடைக்கும். ஏன்னா அதிகமா வந்து கம்ப்யூட்டர்லயே வேலை செய்யறவங்களுக்கு இன்றைக்கு ரெக்கார்டு படி, WHO ரெக்கார்டு படி அதிகமாக ஐடி கம்பெனில இரவும் பகலுமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 70% அளவுக்கு குழந்தையின்மைக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது குழந்தை பிறப்பதில்லை, அவங்க IVF போறதுக்கான சாத்தியதை அதிகமா இருக்கு. வேற வழி இல்லை. அப்படி காரணம் என்னன்னா உட்கார்ந்துகிட்டே வேலை செய்யறது, அவங்களுடைய ட்ரெஸ் கோடு, ஒரு 2வது 3வது வைஃபைங்கிற அந்த கதிர்வீச்சு கருவிகளை அதிகமா அவங்க வந்து அதுலயே தான் உட்காந்துட்டு வேலை பண்றாங்க. இன்னொன்னு மனோ ரீதியா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல், அப்போ ரொம்ப கோவப்படுறது, ஒரு எப்ப வேணா அவங்களுக்கு வேலை போயிடலாம், எப்ப வேணா அவங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ கட்ட முடியாம நின்னு போயிடலாம், அவங்க வாங்கி வச்சிருக்கிற வீடோ அல்லது காரோ என்னைக்கு வேணா பறிமுதல் செய்யப்படலாம். அப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா 70% ஐடி கம்பெனில கம்ப்யூட்டர் பேஸ்டு இந்த மாதிரியான கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்க இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறையில வாழ்கிறவங்களுக்கு தான் இந்த குழந்தையின்மை பிரச்சனை வருது. அப்போ முடிந்த வரைக்கும் எளிமையாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப காசு பணம், ரொம்ப பெரிய கௌரவம், வெளிநாட்டு பயணம், வரட்டு கௌரவம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குழந்தையின்மை பிரச்சனைகளை நம்மளும் சிக்கிப்போம். சோ இனி வரக்கூடிய தலைமுறையை காப்பாற்றணும்னா எளிமையான வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல பெருசா ஷோஃபாலாம் கிடையாது, எல்இடி டிவி எல்லாம் கிடையாது, தெருவுக்கு ஒண்ணு இருக்கும், இல்ல ஊருக்கு ஒரு டிவி இருக்கும். வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பாய் விரிச்சு கீழே தான் உட்காருவாங்க. எல்லாமே பாத்திரங்கள், ஒரு வீட்டுல 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு ஒரு தட்டு இருக்கும், டம்ளர் இருக்கும், சமைக்கிறதுக்கு 2 3 சட்டி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இன்னைக்கு வெரைட்டியா எத்தனை பாத்திரங்கள், நான்ஸ்டிக் இருக்கு, குக்கர்ஸ் இருக்கு, தவா இருக்குது, பேன், எவ்வளவு விஷயங்கள் இல்ல, தனித்தனியா ஒவ்வொரு வெரைட்டி ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு விதமான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம், பாத்திரங்கள் வச்சிருக்கோம். அப்போ உட்கார்றதுக்கு ஒருத்தருக்கு வந்து ஷோஃபா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ரெக்லைனர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்தாச்சு இல்லையா, நம்ம உட்கார்றதுக்கு நிறைய அந்த மாதிரி எல்லாம் வந்தாச்சு. அந்த பெட்லயே நிறைய வெரைட்டி வந்தாச்சு. சோ எளிமையான வாழ்க்கைங்கிறது குறைஞ்சு போச்சு. சோ எளிமையான வாழ்க்கை முறை வாழறதுக்கு நீங்க முயற்சி பண்ணாலே போதும். ஸ்ட்ரெஸ் இல்லாம, கோவப்படாம, பயம் இல்லாம, உறுப்புகளையும் காப்பாத்திக்கிட்டு உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனையை நீங்க ஓவர் கம் பண்ணி இயற்கை முறையில கண்டிப்பாக கருத்தரித்தலாகி உங்க குழந்தைய இயற்கையான சூழல்ல நிம்மதியா ஆரோக்கியமா வாழ வைக்க முடியும். அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து காமனா எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள தீர்வு தான் இதுலயே நம்ம சொல்லியிருக்கோம். இதுல பர்டிகுலரா எனக்கு குழந்தையின்மை பிரச்சனை வந்துச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இந்த வாழ்க்கை முறையெல்லாம் மாறிக்கிறேன், இல்ல நான் மாறி வாழ்ந்துட்டு இருக்கேன், இதையும் மீறி எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னா ஒரு பெண் செய்ய வேண்டியது மலை வேம்பு. இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பல முன்னோர்கள் இன்னைக்கும் வயசானவங்கள போய் கேளுங்க, குழந்தை இல்ல எனக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப இலவசமா ரொம்ப சிம்பிளா அழகா சொல்லிடுவாங்க. அம்மா இங்க போ, அந்த மலைவேம்பு இருக்கும், அதை உருவிட்டு வா, தண்ணி விடு, ஜூஸ் அடி, இல்லைன்னா நல்லா அரைச்சி சாறு புழிஞ்சு காலையில வெறும் வயித்துல அப்படி ஒரு டம்ளர் குடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மலை வேம்பு சாறு குடிச்சா உங்களுக்கு குழந்தை இயற்கையில கருத்தரிக்கும். இத வெளியில வந்து வெளிப்படையா பாட்டிங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பெரிய ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி 1000 கணக்குல வாங்கிட்டு அவங்க
சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அதையுமே நம்ம கேட்கறது தயவு செய்து மலை வேம்பு சாறை குடிச்சிங்கன்னா எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ், ஃபைப்ராய்டு, மயோமா, பிசிஓடி, அடினோமயோசிஸ், பல்கி யூட்ரஸ் இத்தனையும் சரி பண்ணுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை தரித்து 3 மாசத்துல, 5வது மாசத்துல, 8வது மாசத்துல அது அபார்ஷன் ஆயிடுச்சு, ப்ரீமெச்சூர் பேபியா டெலிவரி பண்ணிட்டாங்க, இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்களும் என்ன பண்ணலாம், மலைவேம்பு சாறு குடிக்கலாம். எப்போ எடுத்துக்கணும், காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி 30ல இருந்து 50 மில்லி மலைவேம்பு சாறு குடிக்கணும். அவ்வளவுதான். நீங்க தண்ணி குடிக்கிறீங்களோ குளிக்கிறீங்களோ என்ன பண்றீங்களோ தெரியாது, காலையில எழுந்தோடனே இதை குடிக்கணும். எப்போ, மாதவிடையான 3வது 4வது 5வது நாள், 3 நாட்கள். எத்தனை மாசம், அது உங்களுடைய உடல் வாகு உடல் தன்மையை பொறுத்து. அதிகபட்சம் 3 மாதம், மாசத்துல 3 நாள், 3 மாதங்கள் எடுத்தாலே போதும். இது உங்களுடைய கர்ப்பப்பையை தன்னைத்தானே சரி பண்ண சொல்லுவாங்க. புழு பூச்சி கூட வரலையா அப்படின்னா என்ன அர்த்தம், கருத்தரிக்கலையா, மலைவேம்பு. அவ்வளவுதான். இது அப்படி ஒரு அற்புதமான ஒரு மருந்து, இயற்கை கருத்தரித்தலுக்கு பெண்களுக்கானது. சரி, ஆண்களுக்கு என்ன பண்ணலாம், பெரும்பாலும் ஆண்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னா அளவுக்கு அதிகமான சூடுதான் காரணமா இருக்கும். சோ அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ சூடு காரணமாக இருந்ததுன்னா எண்ணெய் குளியல். இதுதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்றோம். நல்லெண்ணெய் தேய்ச்சி தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெயை தேய்ச்சி வாரம் ஒரு நாள் எண்ணெய் குளியல் பண்ணினா போதும். எண்ணெய் குளியல் பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டோம். நம்ம ஹீரல் பாஸ்கர் ஐயா கொடுத்திருக்காங்க, ரங்கராஜன் ஐயா அற்புதமா கொடுத்திருக்காங்க, நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எண்ணெய் குளியல் பண்ணினா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கு கணவன் மனைவி உறவு வைத்துக் கொள்ள கூடாது, பகல்ல உறக்கம் கூடாது, ரொம்ப காற்றுல டிராவல் பண்ணக்கூடாது, லாங் டிராவல் பண்ணக்கூடாது, குளிர்ச்சியான உணவுகள் பழைய சோறு, மோர் சாதம், தயிர் சாதம், கீரை, மசாலா உணவு, பிரியாணி, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. சோ இதெல்லாம் எண்ணெய் குளியல் பண்ற அன்னைக்கு பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், ஆணும் பெண்ணும் திருமணமானவர்கள் சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். அதனாலதான் பொதுவாகவே திருமணமானவர்களுக்கு சனி நீராடு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம். ஏன்னு சொன்னா, செவ்வாய் வெள்ளி பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறான்னு சொன்னா அந்த நாள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அன்னைக்கு உறவு வச்சுக்க முடியாது. புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா ஆண் உறவு வச்சுக்க முடியாது. அப்போ கணவன் மனைவி இடையில 2 நாட்கள் இருக்கும்போது 3 நாட்கள் தான் விந்தணு அந்த கருப்பையில தங்கும். அதுக்கப்புறம் அது எலிமினேட் ஆகும். அப்போ இந்த 2 நாளுமே உறவு வச்சுக்க போது அந்த ஒரு நாள்ல சான்ஸ் ரொம்ப கம்மி. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் அழகா கணிப்பு பண்ணி நீங்க சனி நீராடுன்னு திருமணமானவங்களுக்கு சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. இதுலயும் இன்னொரு கண்டிஷன் இருக்கு. முதல் 2 வாரங்கள்ங்கிறது ஓவலேஷன் பீரியட் கிடையாது. கரு கரு முட்டை உற்பத்தி ஆகுறதுக்கு 7 நாள், அது முதிர்ச்சி அடைறதுக்கு 7 நாள். அதான் முதல் 14 நாட்கள் 2 வாரம். இது வரைக்கும் நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். 14 நாளுக்கு அப்புறமா தயவு செய்து எண்ணெய் குளியல் பண்ண வேண்டாம். காரணம் என்ன, அதுவும் குறிப்பாக பெண்கள். ஏன்னு சொன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு டைமும் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கருத்தரித்தல் நடக்காது. இதெல்லாம் தெரியாமலேதான் எனக்கு கருத்தரிக்கல, எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு குழந்தை இல்லைன்னு ஊர்ல எல்லாரும் கூப்பாடு போட்டுட்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலா போயிட்டு இருக்கோம். இது அடிப்படை விஷயம். முதல் 2 வாரம் எண்ணெய் குளியல் பண்ணுங்க, அடுத்த 2 வாரம் பெண் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டாம். ஆண் எல்லா வாரமும் எண்ணெய் குளியல் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு அந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மையோ அல்லது செமன் வெளியேறக்கூடிய அந்த பிரச்சனையோ அல்லது வெளியேறி கருப்பைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது அழியாம அந்த செமன் சரியா கருமுட்டையை போய், அதான் மொட்டிலிட்டின்னு சொல்லுவோம், அது போய் கருவை உற்பத்தி பண்றதோ தடை இல்லாமல் ஏற்படும். சோ ஒரு ஆணுக்கு சூடுதான் காரணம் குழந்தையின்மைக்கு. அப்போ சூட்டை தணிக்கிறதுக்கு எண்ணெய் குளியல் பண்ணணும். அதான் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் பாதாம் சாப்பிடணும், இல்லைன்னா பாதாம் பிசின் சாப்பிடணும். எனக்கு அவ்வளவுலாம் வசதி இல்லைன்னா ஒரு கைப்பிடி நாட்டு நிலக்கடலை சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் எனக்கு இதுல தீர்வு வேணும்னா, ஒரு ஆணுக்கு முருங்கை பூவை உணவுல சேர்த்துட்டு வந்தாங்கன்னா, முருங்கை விதை, முருங்கை பூ உணவுல சேர்த்துட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய விந்தணுக்கள் சரியான எண்ணிக்கையில சரியான மொட்டிலிட்டியில ஒரு ஆணுக்கு ஒரு தந்தையாகக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். சோ ஒரு ஆணுக்கு என்ன அப்படின்னு சொன்னா முருங்கை பூ, முருங்கை விதையும். பெண்ணுக்கு வாழைப்பூ சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பை சுத்தமாகும். அவங்களுக்கு துவர்ப்பு சுவை அதிகமா வேணும் கர்ப்பப்பைக்கு. அப்போ என்ன ஆகும், மாதவிடாய் சரியா கழிவுகள் வெளியேறும். கழிவு வெளியேறாம பெண்ணுக்கு உள்ளே தங்கிடுச்சுன்னா ஆணுடைய விந்தணு வரும்போது அது இறந்து போகும், கருத்தரிக்காது. புரியுதுங்களா? சோ இதை விளக்குறதுக்காக தான் நம்ம இந்த உணவு முறையில சொல்றோம். ஏன் அந்த காலத்துல வாழைப்பூ ஒரு பெண்ணு வாரம் சாப்பிடணும்னு சொன்னாங்க, எதுக்காக ஒரு ஆணுக்கு முருங்கை விதையும் முருங்கை காயையும் முருங்கை பூவை சமைச்சு கொடுக்க சொன்னாங்கன்னா காரணம் இதுதான். புரியுதுங்களா? சோ இந்த உணவு முறைகளை பழக்கப்படுத்திக்கோங்க. சூடு தணியணும்னா எண்ணெய் குளியல் அவசியம்.
ரொம்ப 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 அவசியம். ஆண் கட்டாயமா என்ன தேய்ச்சி குளிக்கணும், ஒரு பெண் என்ன பண்ணணும்னா இந்த உணவு முறைகளோட சேர்த்து முதல் 2 வாரம் மட்டும் எண்ணெய் குளியல் பண்ணுங்க. சரிங்களா? சோ இது வந்து உடல் சூடை தணிக்கிறதுக்காக. சரி, எனக்கு வந்து பெரும்பாலும் இந்த மாதிரியான மாதவிடாய் காலங்கள்ல இடுப்பு வலி வருது, நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன், அதனால எனக்கு வந்து கருத்தரிக்கலன்னு டாக்டர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நிலக்கடலைகளை பாருங்க, அது வந்து நிலக்கடலையே கிடையாது, பட்டாணி கடலை. அதனாலதான் எப்பவும் சொல்றேன் நாட்டு நிலக்கடலை. நாட்டு நிலக்கடலை அப்படிங்கிறது சுருங்கி இருக்கும், தோல் சின்ன சின்னதா இருக்கும், கொடிக்கல்லன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் பல கிராமங்கள்ல நாட்டு நிலக்கடலை இருக்கு. ஆணும் பெண்ணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தினமும் அவங்க கை மூடுனா எவ்வளவோ அவ்வளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு நிலக்கடலையை இரவு தண்ணியில மூழ்க வச்சு அடுத்த நாள் காலையில அதை எடுத்து சாப்பிட்டாலே போதும், அவங்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். நான் பலவீனமா இருக்கிறேன்னு ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும், நான் வீக்கா இருக்கேன், என்னால நிம்மதியா உறவு வச்சுக்க முடியல, அதனால எங்களால வந்து குழந்தை வந்து பெத்துக்க முடியல, கருத்தரிக்கலன்னு சொன்னா உங்களுக்கான உணவு நாட்டு நிலக்கடலை. புரியுதுங்களா? இது ரொம்ப 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 முக்கியமானது. நாட்டு நிலக்கடலை தான். ஹைபிரிடுகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடியது சாப்பிட்ட பிரயோஜனமே இல்லை. புரியுதுங்களா? இது முக்கியமான ஒரு உணவு. அடுத்தது வாழை இலையில கட்டாயமா சாப்பிடணும். மதியம் ஒரு வேளையாவது தயவு செய்து வாழை இலையில அறுசுவை உணவு வைத்து சாப்பிடுங்க. இது இன்னும் உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகப்படுத்துறதுனால, நிறைய சத்துக்களை கொடுக்கறதுனால, உங்க உணவுல இருக்கக்கூடிய கழிவுகளை நச்சுக்களை உறிஞ்சி வெளியேற்றதுனால நிச்சயமா உங்களோட சுத்தம் அடையும். அப்போ பாத்திரம் சுத்தமா இருந்தா தானே பால் காய்ச்ச முடியும். அப்போ உடல் சுத்தமாகணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புல அதிகமா இருக்கணும், டீடாக்சிஃபை ஆகணும்னா எளிமையான முறை வாழை இலையில சாப்பிடுறது. புரியுதுங்களா? வாழை இலை விரிச்சு சூடா அறுசுவை உணவு ஒரு வேளையாவது சாப்பிடுறது. இதை வெற்றிலை பாக்கு தாம்பூலம் தரித்தல், இதை நான் பல வீடியோல நான் போட்டிருக்கிறேன், இருந்தாலும் ஒரு முறை நான் தெளிவுபடுத்துறேன். வெற்றிலை பாக்கு போடுவது அப்படின்னு சொன்னா, தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு சொன்னா வாதம் பித்தம் கபம் மூன்றையும் சமப்படுத்தக்கூடியது. அதுக்காக தான் வெற்றிலை பாக்கு அன்றைக்கு நம்முடைய மூதாதையர்கள் தினமும் ஒரு வேளையாவது போட்டாங்க. அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் இன்னைக்கும் பார்த்திருப்பீங்க, அப்படியே காலை நீட்டி போட்டு இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, குரல்ல பாக்க இடிச்சுக்கிட்டு வெத்தலை டப்பாவை எடுத்து சொன்னா போட்டு தடவி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் முட்டி வலி இருக்குதா, இடுப்பு வலி இருக்குதா, கண் பார்வை குறைபாடு இருக்கா, இல்ல வந்து பல்லு போயிடுச்சு, ஏதாவது தொந்தரவு இருக்கா பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பல்லாஸ்பத்திரிக்கு போறோம், கண்ணாஸ்பத்திரிக்கு போறோம், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட போயிட்டு இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. காரணம் என்னன்னா அங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு. பாக்கு என்பது எதோட சேர்ந்தது அப்படின்னு சொன்னா பித்தத்தோடது, சுண்ணாம்பு என்பது வாதம், வெற்றிலை என்பது கபம். சரிங்களா? வாதம் பித்தம் கபம் மூன்றையும் சரி செய்யறதுக்காக நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், அவங்க எல்லாரும் மிகப்பெரிய மருத்துவர்கள். இந்த மூன்றை வைத்தே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 4448 வியாதிகளும் வராம தற்காத்துக்கிட்டாங்க, வர்றதையும் சரி பண்ணிக்கிட்டாங்க. இந்த மூன்று நம்ம உடம்புல, இந்த 3 தோஷமும் நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கிறதுக்காக தான் இந்த வாதம் பித்தம் கபமுக்கு வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு பயன்படுத்தினாங்க. எப்ப இது மாறி போச்சு அப்படின்னு சொன்னா புகையிலைன்னு ஒன்ன பயன்படுத்த ஆரம்பிச்சப்பதான் மாறி போச்சு. அதனாலதான் பல்லுல கரை வந்தது, வாயில புற்றுநோய் வந்ததே தவிர சரியான தாம்பூலம் தரிக்கிறதுனால உடலுக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் கிடைக்கும், முழுமையான ஆரோக்கியம். சோ குழந்தையின்மைக்கு இனிமேலாவது, எனக்கு குழந்தை இல்ல, நான் 10 வருஷம் ஆச்சு 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா தயவு செய்து ஆணும் பெண்ணும் ஒரு நாளைக்கு 3 வேளையும் போடுங்க, முடியலன்னா ஒரு வேளையாவது தாம்பூலம் தரிக்கணும். அந்த முறையை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். காலையில பாக்கு ஒரு பங்கு கூட்டிக்கணும். அதாவது நான் ஒரு அளவு சொல்றேன், ஒரு ஆவரேஜா ஒரு அளவு சொல்றேன். ஒரு வெற்றிலை கொட்டை பாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கு ஒரு சிறிய துண்டு அந்த ஒரு வெற்றிலைக்கு, அப்புறம் அந்த பின் பக்கம் அந்த வெற்றிலை அளவுல லைட்டா சும்மா தடவுற அளவுக்கு சுண்ணாம்பு. புரியுதுன்னா? ரொம்ப போட்டு அப்ப கூடாது, லைட்டா ஒரு லேயர் மாதிரி இல்ல, சும்மா ஒரு 2-3 இடத்துல தடவுற அளவுக்கு எவ்வளவு சுண்ணாம்பு. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, குங்குமம் எடுக்கிறீங்க இல்லையா, நம்ம நெத்தியில வச்சுக்கிறதுக்கு குங்குமம் எடுப்போம்ல, அந்த அளவுக்கு தான் சுண்ணாம்பு. சோ அந்த அளவுக்கு சுண்ணாம்பு என்ன பண்ணணும்னா வெற்றிலையினுடைய காம்பை கிள்ளணும், நுனியை கிள்ளணும். ஏன் கிள்னாங்க? வெற்றினுடைய முழு சக்தியும், கிருமிகளுடைய தொற்று எங்க இருக்கும், நுனியில இருக்கும். அந்த வெற்றினுடைய காம்புல என்ன இருக்கும், அளவுக்கு அதிகமான தன்மை இருக்கும்.
அப்ப இது என்ன பண்ணாங்க, காம்பையும் அதனுடைய நுனியையும் கிள்ளிட்டு வெற்றினுடைய பெரிய தண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த பின்பக்கம் அது என்ன பண்ணுவாங்கன்னா, கையில இருக்கக்கூடிய அந்த பெருசா நகம் இருக்காது, அந்த நகத்தை சின்ன நகத்தையே வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய தண்டை கீறி விடுவாங்க. ஏன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது முட்டைகள் இட்டு இருந்தாலும் பூச்சிகள் அது எல்லாமே கீறி விடும்போது என்ன ஆயிடும், அது போயிடும். அதுல என்ன பண்ணுவாங்க, கீறி விட்ட இடத்துல என்ன பண்ணுவாங்க, சுண்ணாம்பை தடவுவாங்க. அவ்வளவுதான். இந்த சுண்ணாம்பு தடவிட்டு நம்ம ஒரு சின்ன பாக்கு, கொட்டைப்பாக்கு, இதை என்ன சொல்லுவாங்கன்னா, அவரவர்களுடைய கட்டை விரலுடைய அளவு எவ்வளவோ அவ்வளவுதான் பாக்கு. அப்போ பெரிய பாக்கா சின்ன பாக்கா புரியுதுன்னா, ஆள்காட்டி விரல்ல குங்குமம் எடுத்தீங்கன்னா எவ்வளவோ அவ்வளவுதான் சுண்ணாம்பு. உங்களுடைய கட்டை விரல் அளவு நகம் அளவுக்கு தான் என்ன பண்ணணும், பாக்கு எடுத்துக்கணும். வெற்றிலை ஒரு முழு வெற்றிலை, அது எவ்வளவு எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா விளைந்த நல்ல நிறமுள்ள பச்சை வெற்றிலை எடுத்துக்கணும். இந்த வெற்றிலையில நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது அளவு, இது அளவு. இதுல காலை நேரத்துல என்ன பண்ணும், 2 பங்கு பாக்கு எடுத்துக்கணும். மத்தியானம் அதாவது காலையில வெறும் வயிற்றுல வெற்றிலை பாக்கு தாம்பூலம் போடணும். அதுல ஒரு பங்கு என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும், பாக்கை கூட்டிக்கணும், பித்தத்தை தணிக்கும். மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு ஆள்காட்டி விரல்ல எவ்வளவு குங்குமம் எடுக்க அந்த அளவுக்கு சுண்ணாம்பு சொன்னோமா, இன்னொரு அளவு 2 பங்கு அளவுக்கு சுண்ணாம்பு எடுத்துக்கணும். வெற்றிலை பாக்கு அவ்வளவுதான், சுண்ணாம்பு மட்டும் 2 பங்கு மத்தியானம். ஏன், வாதத்தை அது தணிக்கும், சமப்படுத்தும், தோஷத்தை நீக்கும். வாத தோஷத்தை நீக்கக்கூடியது சுண்ணாம்பு. அதனால மதிய உணவுக்கு அப்புறம் வெற்றிலை பாக்கு தாம்பூலம் போடணும். சரிங்களா? அடுத்தது இரவு நேரம் உறங்குவதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வெற்றிலையை 2 பங்காக்கணும். ஒரு வெற்றிலைக்கு பதிலா 2 வெற்றிலை ஆக்கிட்டு சுண்ணாம்பும் பாக்கும் ஒரே அளவுதான் அப்படி எடுத்துக்கணும். இது கபத்தை சமப்படுத்தும் அல்லது தோஷத்தை நீக்கும். சோ யாருக்கெல்லாம் பித்த சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கு, வாத சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கு, உங்களுக்கு கப சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கோ, அந்த வேலையில நீங்க அதை மட்டுமாவது எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது எடுத்து உங்க நோயை தீர்த்துக்கலாம். குழந்தையின்மைக்கு எல்லா வேலையும் 3 வேளையும் நீங்க தாம்பூலம் தரித்தீங்கன்னா நிச்சயமாக வாத பித்த கபம்ங்கிற தோஷம் நிவர்த்தியாகி உங்களுக்கு என்ன ஆகும், கண்டிப்பா குழந்தையின்மைங்கிற பிரச்சனை தீர்ந்து இயற்கை கருத்தரித்தல் மூலமா நீங்க குழந்தைக்கு தாயாகவும் தந்தையாகவும் நிச்சயமா மாற முடியும். இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, இதுதான் அடிப்படை காரணம். நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் தான் அடிப்படை காரணம். நம்ம முன்னோர்கள் வருடம் ஒரு குழந்தையை ஆரோக்கியமாக சுலபமாக பெற்று எடுத்ததுக்கு காரணம். இவ்வளவுதான். இப்ப இதுக்கு மேல உங்களுக்கு தெரியணும்னா இன்னும் நீங்க முன்னோருடைய வாழ்க்கை முறையை போய் பார்த்து ஒவ்வொரு வாழ்க்கை முறையா மாத்திக்கலாம். இது போதுமானது. என்னுடைய இந்த 20 வருட அனுபவத்துல இதுவே போதுமானது. இதுக்கு மேல அவசியம் இல்லைங்கிறதுனால இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் புதுசா தெரிஞ்சதுன்னா எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. இன்னும் கூட நம்ம மக்களுக்கு அதை சொல்லி மக்கள் பயன்பெறதுக்கு நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையா சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் யாருக்காவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க எனக்கு கேட்கலாம். இப்ப இது வரைக்கும் நம்மளுடைய அந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. சரிங்களா? நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா உங்களை முதல்ல வாழ்த்திருக்கோங்கம்மா. இயற்கை மருத்துவத்தில் குழந்தையின்மைக்கான தீர்வை பத்தி மிக தெளிவா அம்மா சொன்னாங்க. எல்லாத்துக்குமே நம்ம மனசுதான் காரணம்னு சொன்னாங்க. கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் இது 3 சரியா இருந்துச்சுன்னா குழந்தையின்மை இருக்காதுன்னு சொன்னாங்க. உடையில டைட்டா போடக்கூடாது. உணவு நம்ம இயற்கை உணவு சாப்பிட்டா நல்லது. உடற்பயிற்சி செய்யணும், அந்த இதெல்லாம் மாற்றம் வரணும்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி நாட்டு காய்கள், நாட்டு பழங்கள், நவதானிய அரிசி, வாழை இலையில டெய்லி சாப்பிடுறது, வெத்தலைப்பாக்கு போடுறது, உண்ணாவிரதம், இயற்கை மௌனம், இப்படிலாம் இருந்தோம்னா அதே மாதிரி நம்மளுக்கு இயற்கை குழந்தை பிறக்கிறது ஈஸியா பிறந்துரும், எந்த விதமான கஷ்டமே இருக்காதுன்னு அம்மா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அம்மா அவர்களை நம்ம அன்பர்கள் அனைவரும் தூயனிலிருந்து வாழ்த்துவோம். இயற்கை மருத்துவர் திருமதி அகிலா அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அகிலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களிடம் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி கேட்கறவங்க கேட்கலாமா? வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா, குழந்தைங்களுக்கு இனிமா தரலாமாம்மா? நீங்க முன்ன சொல்லியிருந்தீங்க கழிவு நீக்க பயிற்சியில வந்து பசங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமா ஆமாம்மா. பாக்ஸ் வீட்ல வாங்கி வச்சிருக்கேம்மா நானு. அதான் ஒரு முறை சரிங்க யூஸ் பண்ண ஹஸ்பண்ட் வந்து நர்ஸா இருக்காரு. அது ஒரு முறை அவனுக்கு போட்டதுக்கே அதெல்லாம் போடக்கூடாது, ப்ராப்ளம் வரும் குழந்தைக்கு அப்படி இப்படின்னு திட்டினாருன்னு மேல எடுத்து வச்சிட்டாரு. அது சரிம்மா. மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உங்ககிட்ட டவுட் கேட்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு தரலாங்களா இனிமா? கிளீன் பண்ணலாம் அது மாதிரி குழந்தைங்களுக்கு? கொடுக்கலாமா? அவசியம் ஏற்படும் போது கண்டிப்பா. இப்ப குழந்தை வந்து டாய்லெட் சரியா போகலன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால நீங்க கழிவுகளை வெளியேறது ரொம்ப எளிமையான விஷயம். இதனால வந்து ஒரு பாதிப்பும் வராது. அதனால ம். தொடர்ந்து நீங்க கொடுக்க வேண்டாம். எப்போ உங்களுக்கு தேவையோ அப்ப அவசியத்துக்கு ஒரு சிகிச்சையா நீங்க கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாமாம்மா? சண்டே அது மாதிரி. இல்ல அப்படி வேண்டாமா. நான் அதான் சொல்றேன். கொஞ்சம் வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த தொடர்ந்து எனிமா கொடுக்குற அவசியமே ஏற்படாதுன்னு சொல்றேன். குழந்தைங்களுக்கு வெளியில வாங்கி கொடுக்குற பொருளை கொடுக்காதீங்க. நம்ம இந்த மாதிரி ஹைபிரிட் பொருட்கள், மைதா உணவுகள், பேக்கட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொடுக்காம குழந்தைக்கு நல்லா உடற்பயிற்சி, நல்லா ஓடி ஆடி விளையாட விடுங்க. மழையில இல்லம்மா, நனைய விடுங்க. விடுங்க. ஆமாங்கம்மா, மைதா செய்யறதே இல்ல நானு. மைதா செய்யறது இல்லம்மா. இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து எங்களை அங்க திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குமா நிச்சயமாவே. ரொம்ப சந்தோஷம். ஆமா, அதே மாதிரி இந்த டைமண்ட் கல்கண்டுக்கு பாத்தீங்களா, நான் சுகர் வாங்குறதே இல்ல, விட்டுட்டேன். சுகர் வந்து வாங்குறதே டீ காஃபியும் போடுறது கிடையாது வீட்டுல. பசங்களுக்கு வந்து கஞ்சி தான் தருவேன் நானு. இப்ப வந்து நம்ம டைமண்ட் கல்கண்டு வந்து ஸ்வீட் யூஸ் பண்ணலாமாம்மா? கேசரி இது மாதிரிலாம் செய்யற வேண்டாம், பயன்படுத்த வேண்டாமா. நீங்க வந்து பனம் கல்கண்டு பயன்படுத்துங்க அதுக்கு பதிலா. சரிங்கம்மா. வெள்ளை சர்க்கரை மாதிரியே உங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த பனம் கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ பயன்படுத்தும் போது கலர் வித்தியாசம் வருது, சுவை மாறுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு கல்கண்டு பயன்படுத்துங்க. அதுல வந்து பெரிய அளவுல வித்தியாசமே தெரியாது. ஈஸியா நீங்க கொடுத்துட முடியும் குழந்தைங்க. அதை பயன்படுத்துங்க. நன்றிங்கம்மா. நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்றேன் நானு. அததான் கஞ்சி செய்வேன். ஆனா கல்கண்டு யூஸ் பண்ணி விட்டு கேட்கலாமா? ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க செய்யற சேவை தொண்டு மேலும் தொடரட்டும்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேளுங்கம்மா. கூகுள் கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க. ஆமா, இது ஒரு கேஸ். இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பிரிவிலிருந்து ஜெனட்டிக் மூலியமா ஒரு ப்ராப்ளம் வந்துக்குது. அதனால அவனுக்கு வந்து டெஸ்டோசன் உற்பத்தி ஆக மாட்டிருக்கு. டெஸ்டோசன் அதனால வந்து எப்பொழுதும் எண்ணிக்கை வந்து பூஜ்ஜியமா காமிக்குது. அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்தா தான் அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இல்லைன்னா அது ஒரு மாதிரி பூஜ்ஜியம் மாதிரி காமிக்குது. பிகாஸ் அவங்க ஃபாதர் மதர் வந்து ரிலேட்டிவ்ல மேரிட் ஆகிக்கிறாங்க. டியூ டு த ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்துக்குது. அதனால அவனோட டெஸ்டோசன் உற்பத்தி ஆக மாட்டேங்குது. வெளியத்துல இருந்து தரணும்ன்றாங்க. அது தந்தா எண்ணிக்கை கூடுது. அது நிச்சய நாள் எண்ணிக்கை வந்து ஒன்றும் ஆக மாட்டேன் இருக்குது. இதுக்கு என்ன ஒரு இது வந்து பை பர்த்னால இருக்கிறதுனால உங்களுக்கு எனி சொல்யூஷன், எனி டிப்ஸ் மேடம்? இல்லைங்க, அதாவது இது பர்த்ல இருந்து வந்த மாதிரி தெரியலீங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து ஒரு மெடிசன் கொடுத்தா, டெஸ்டோஸ்டெரான் கொடுத்தா உங்களுக்கு நார்மல் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்ப வந்து இயற்கை முறையில இது நார்மல் ஆகும். அது சரி பண்ண முடியாது ஒண்ணும் கிடையாது. இது ஒரு குறைபாடா எனக்கு தெரியல. ஏன்னா பல பேருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்ப பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாம் அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து பிறவிலே இல்ல, எங்க அம்மாக்கு இல்ல, அதெல்லாம் நாங்க இன்ஜெக்ஷன் போட்டு தான் பண்ணணும். நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த 30 நாட்கள் நம்ம ஒரு டைம் டேபிள் சொன்னோம் பாத்தீங்களா? 10 நாட்கள் முதல்ல ஒரு இயற்கை மருத்துவ மையத்துல இருந்து இயற்கை வாழ்வியல் முறை கத்துக்கிட்டு 30 நாட்கள் வந்து இயற்கை உணவு மட்டுமே எடுத்துக்கிட்டு அவங்க உண்ணாவிரதம் மௌன விரதமும் சேர்ந்து பண்ணி கழிவு நீக்க பயிற்சிகள் செய்தா நிச்சயமா அவங்களுடைய என்ன மாதிரியான தொந்தரவு இருந்தாலும் மாறிடும். அது எவ்வளவு காலகட்டம்ங்கிறது அவங்களுடைய வாழ்வியல் முறையை பொறுத்தது. எந்த அளவுக்கு தீவிரமா அதுல அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கறத பொறுத்ததுதான். நிச்சயமா சரி பண்ண முடியும். ஆனா அவங்களுடைய ஹிஸ்டரி எனக்கு தெரியணும். அப்படி இருந்ததுன்னா சொல்லுங்க, நிச்சயமா நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். முயற்சி பண்ணுவோம். அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒருவேளை காம்ப்ளிகேஷனாங்கிறது எனக்கு தெரியல. அதை சொன்னீங்கன்னா நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அம்மா யாராவது கேள்வி இருந்தா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஜானகி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களோட இன்னைக்கு உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப எங்க பேத்திக்கு வந்து 14 வயசு ஆச்சுங்கம்மா. இன்னும் பெரிய பொண்ணாகல, ஏஜ் அட்டன் பண்ணல.
ஓகேங்களா அது? ஏன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் 8 வயசு 10 வயசுக்கு வராங்க, உங்க பேத்தி 14 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்ல பாத்தீங்களா? இப்ப நான் ஆமா, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 15 வயசு, ஒரு 10வது படிக்கும் போதுதான் குழந்தைங்க வயசுக்கு வருவாங்க. ஆமா ஆமா தெரியாத ஆமா. அத வச்சுட்டு இப்ப உள்ள குழந்தைங்க எல்லாம் சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்றாங்க. அத குழந்தை வச்சுட்டு இன்னும் குழந்தையா இருக்குன்னு சந்தோஷப்படுங்கம்மா, புரியுதுங்களா? சரிங்க உங்க குழந்தை சரிங்க நாட்டு குழந்தையாவே இருக்காங்கன்னு சந்தோஷப்படுங்க. ஒண்ணும் பயப்பட வேணாமா. நம்ம என்ன சொல்றோம்னா 14 வயதுல இருந்து 18 வயது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குங்கம்மா. அதனால சரிங்க நீங்க ஒன்னும் தள்ள வேண்டாம். எவ்வளவு கொஞ்சம் தள்ளி போகுதோ அவ்வளவு நல்லது. 14 வயது அப்படிங்கறது சரி. ஆனா சரி ஒரு வருஷம் 2 வருஷம் தள்ளி போகலாம், தவறு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பிள்ளைய வந்து யோகாசன பயிற்சி கொஞ்சம் அதெல்லாம் பண்ண சொல்லுங்க. உடல் சூடு குறைவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். அதனால அவங்க கொஞ்சம் வந்து உடற்பயிற்சி பின்லாண்ட்ல இருக்காங்க, குளிர் பிரதேசம் அது, ரொம்ப குளிர் பிரதேசம் அது. யோகா பண்ண சொல்லுங்க. மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி பனி எல்லாம் பண்ண சொல்லுங்க. சரி அதெல்லாம் சரி. பண்ண சொல்லுங்க. ஓகே, சரி, நன்றிங்கம்மா, நன்றி. பாய் பாய் நன்றி. பாய். வாழ்க நன்றிம்மா, வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததா ஓவியா வேல்முருகன், பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த இந்த நிகழ்ச்சி பாக்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருந்தது. நான் ஒரு 5.5 வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி. இன்னும் குழந்தை வரம் சரிங்க. இன்னும் கிடைக்கல. எங்க சார் ஒருத்தவங்க தான் இந்த லிங்க் அனுப்புனாங்க, இதை அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா சரிங்க. இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா, இப்ப எனக்கு வந்து அடிக்கடி சளி பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி கீழே குனியும் போதும் தண்ணி மூக்குல இருந்து வழியுது. பிளஸ் வந்து வெள்ளைப்படுதல்ங்கிறது கொஞ்சம் அதிகப்படியா இருக்கிற மாதிரி, அந்த ஓவுலேஷன் பீரியட்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி உணர்றேன். இந்த பிரச்சனையில இருந்து இந்த பிரச்சனை ஒரு காரணமா இருக்குமா மேம்? அளவுக்கு அதிகமான சூட்டுனால உங்களுக்கு வந்து அது மாதிரி ஆகும். பல நேரங்கள்ல சூட்டுனால உங்களுக்கு வெள்ளைப்படுது. இந்த சூடுதான் காரணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கரு தங்காம போறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அதனால அதுதானான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பண்ணுங்க. நம்ம சொன்ன வாழ்க்கை முறைகள், உணவு முறைகள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது. அண்ட் நம்ம ஆஹ் இறைமதன் ஐயா கிட்ட தொடர்பு கொண்டு மௌனம் வந்து அவங்க மையத்துல எப்போ துவங்குறாங்கன்னு பாருங்க. அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி 2 பேரும் மௌனம்ல தொடர்ந்து மாதம் கலந்துக்கோங்க. மாதம் ஒரு முறையாவது மௌன விரதம் இருக்கிறது கணவன் மனைவிக்கு ரொம்ப அவசியமானது. உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு போகும். கட்டாயமா அதை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா, ஏன்னா இப்ப நீங்க வெள்ளைப்படுதல் சொன்னீங்க, மூக்குல இருந்து நீர் வருதுன்னு சொன்னீங்க. இது ஒரு விதமான காரணம், அளவுக்கு அதிகமான சூட்டுனால. அப்ப ஹார்மோன் கூடுதல் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதை சரி பண்ணணும்னா மௌன விரதம் ரொம்ப அவசியமானது. அதனால மௌன விரதம் இருந்து முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணி கண்டிப்பா மேம். சரி பண்றதுக்கு பாருங்க. என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க, அவ்வளவுதான். இந்த சிவசைலம் சொன்னீங்களே, அது வந்துட்டு ஒர்க் பண்றவங்க அதுல போய் ஏன்னா இப்ப ஆபீஸ் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க போய் அங்க ஸ்டே பண்ண முடியுங்களா? ஆபீஸ் டைம் இன் சென்ஸ் நீங்க அங்க போய் நீங்க ஒர்க்கே பண்ண முடியாதுங்க. காரணம் என்னன்னா, நீங்க 10 நாட்கள் இந்த இயற்கை சூழல்ல இருக்கணும். முழுசா நீங்க உங்களை ஒப்படைக்கணும் அங்க. நீங்க நான் வந்து ஆன்லைன்ல ஒர்க் பண்றேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நான் அங்க போய் ஒர்க் பண்ணலாம்னு இருக்கேன்னா அது சரியே இல்லாம போகுங்க. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 days லீவ் எடுத்துட்டு போங்க. அங்க போனீங்கன்னா தெரியும் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் இவ்வளவு நாள் அப்படிங்கிறது. இப்ப கூட ஒரு 3 நாள் வேற 31/1/2 கூட நாங்களாம் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் காலச்சக்கரம் அந்த குழுவினர்கள் மூலமா. அங்க வந்து ஒரு 3 நாள் முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அங்க கொடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்க அங்க தங்கிக்கலாம். அந்த வாழ்வியல் முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அப்புறம் நீங்க வீட்டுல வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் சொல்றதை விட அங்க வாழ்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் புரியும். ஏன்னா கண்டிப்பாமா. எனக்கு ஒரு நான் வந்து என்னுடைய நீங்க சொல்ற மாதிரி அந்த நான் 1 month கோர்ஸ் வந்து ஆழியார்ல இருந்தேம்மா. சரிங்கம்மா. இருந்துட்டு வந்து அடுத்த மந்த்லயே கன்சீவ் ஆகுனேன். ஆனாலும் அது வந்து ஒரு 2 monthsல அபார்ட் ஆயிடுச்சு. ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுல இருந்து நாங்களும் முயற்சி பண்றோம். பட் ஆனா அடுத்த லெவலுக்கு எங்களால இன்னும் போக முடியல. சரி, அது இந்த நான் இந்த ரொம்ப பயிற்சி சிம்பிள். மூலமா எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிச்சு, கிடைச்சதுங்கள ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிம்மா, இது வந்து ஹார்ட் பீட் இல்லைன்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணமே சூடுதாம்மா. அளவுக்கு அதிகமான சூடு அது காரணமா அந்த கருவினால தாங்கி இருக்க முடியல. ஹார்ட் பீட் கம்மி ஆயிட்டு அந்த கரு வந்து வெளியேறிடுச்சு. புரியுதுங்களா? வெளியேற்றிருக்காங்க. சோ நீங்க என்ன செய்யணும்னா சூடு தணியறதுக்கான நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. மௌனத்துல கலந்துக்கோங்க. இயற்கை வாழ்வியல் அந்த சூழலுக்குள்ள வாங்க. அதுவே போதுமானது. நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். தைரியமா நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. சரியா? தொடர்ந்து இப்ப ஓவலேஷனுக்கு அப்புறம் இப்ப டாக்டர்ஸ்ட போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்றாங்கல்லம்மா.
இப்ப நான் ஆமா உடற்பயிற்சி செய்யறதால ஏதாவது பிரச்சனை வருங்களா? ஆமா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்ப வந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் எந்த வேலையுமே செய்யலமா. நம்ம அப்போல்லாம் வந்து எல்லாத்துக்குமே கையால தான் பண்ணோம், கையால தான் பண்ணோம், பயங்கர ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணாங்க. மரம் ஏறினாங்க, லேடிஸ் கூட மரம் ஏறினாங்க, தேன் எடுத்தாங்க. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் தோட்டத்துல எல்லாம் பண்ணதை விட நம்ம ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல இப்போ. அதனால ஒரு கரு ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க தலைகீழ நின்னாலும் ஒண்ணும் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பொத்தி கண்டிப்பா. பொத்தி 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 வச்சு 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 நம்மள என்ன பண்ணிட்டாங்கன்னா பொம்மை மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்படிலாம் இல்லம்மா. குழந்தை கரு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா கரு கலைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டா கூட கலைக்கிறது இல்லம்மா. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இந்த மாதிரி எல்லாம் நிறைய நான் பார்த்திருக்கோம். அதனால என்ன வேலை பல பேருக்கு பாத்தீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் தான் கருத்தரிக்கிறதே தெரியாது. எல்லா வேலையும் பண்ணிருப்பாங்க. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே ஐயோ பொத்தி பொத்தி உட்காரணும், நடக்கணும், பொம்மை மாதிரி போகணும், உட்காரணும், எழுந்திருக்கணும், ஒரு வேலையும் செய்யறது இல்ல. 3 மாசத்துலதான் கரு ரொம்ப மென்மையா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப குழந்தையா இருக்கு, ரொம்ப சிறிய, ம். ரொம்ப பலவீனமான கரு, அதுதான் சொல்ல முடியும் இல்லையா? 3 மாசம் வரைக்கும் இருக்கிற கரு. அதுக்கப்புறம் நீங்க அவ்வளவு பொம்மை மாதிரி பொத்தி பொத்தி இருந்து என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? அப்ப என்ன கண்டிப்பா. அர்த்தம்? இது கரு ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த சூழலையும் நீங்க என்ன பண்ணாலும் கலையாது. சரிங்களா? அதனால சரிங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை பதிய வச்சுட்டாங்க. அதெல்லாம் தூக்கி வெளியில போடுங்க. நீங்க இந்த கண்டிப்பாங்க. விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா இயற்கை கருத்தரித்தல் உங்களுக்கும் நடக்கும். சாத்தியம். முயற்சி பண்ணுங்க. சரியா? ரொம்ப தேங்க்ஸ்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரஞ்சினி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. உங்க ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. எங்களுக்கு நிறைய தகவல் கிடைச்சிது. எனக்கு ஒரு சின்ன ஒரு இது, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த வெற்றிலை காலையில பாக்கு அளவு அதிகமா இருக்கணும், ம். ம். அம்மா மன்னிக்கணும், உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது, சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். ரஞ்சனி அம்மா, ரஞ்சினி அம்மா உங்க வாய்ஸ் கேட்கலைங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா ரஞ்சனி அம்மா. இல்ல அங்க சிக்னல் அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க. அடுத்தவங்க கேளுங்க. அடுத்தவங்க கேளுங்க. OPP A96. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா என்னோட வயது வந்து 48ங்கம்மா. சரி. இது வந்து நம்ம வந்து என்ன ஒரு மெனோ பாஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜ் சொல்றாங்க இல்லையா? இப்ப ஆக்சுவலா வந்து எனக்கு என்னன்னா ஒரு 1.5 இயர்ஸாவே வந்து 1 மந்த் வந்து நார்மலா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 60 டேஸ்க்கு அப்புறமா ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி 60 டேஸ் ஆகிறப்ப பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ளீடிங் வந்து ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு நார்மலான ஒரு உடம்புங்களா? இது நம்ம ஏதாவது நம்ம வந்து கேர் பண்ணணுமா? கொஞ்சம் கேர் எடுக்கணுமா. பெரும்பாலும் சுண்ணாம்பு சத்து குறைபாடு இதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நிக்கும் போது சுண்ணாம்பு சத்து கிரகிக்கிற தன்மை கொஞ்சம் குறையும். சரிங்களா? அப்போ நிறைய பேருக்கு வந்து முட்டு வலி, இடுப்பு வலி, ஒரு விதமான ஸ்ட்ரெஸ், அப்புறம் சூடு அளவுக்கு அதிகமா ஆகுறது, அப்புறம் பிரைவேட் பார்ட்ல கொஞ்சம் இச்சிங் அதிகமாகுது, அப்புறம் நீர் மாதிரி வெளியேறது, கொஞ்சம் இது போயிட்டு அந்த இது ரொம்ப ட்ரை ஆகுறது, இந்த தொந்தரவுல ஒரு இரிட்டேஷன்ஸ் எல்லாம் வரும். அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, இது மாதிரிலாம் ஆகும். இப்போ இதுக்கு முக்கியமான காரணம் கால்சியம் டெபிஷியன்சி, அளவுக்கு அதிகமான சூடும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடுமா? வேற ஒண்ணுமே வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது முருங்கைக்கீரையை வாரம் 2 நாட்கள் நீங்க உணவுல சேர்த்துக்கோங்க. ஒரு மாதம் எடுத்தீங்கன்னா அடுத்த மாதத்துல உங்களோட மாதவிடாய் சரியாயிடும். இப்ப நம்ம முருங்கைக்கீரைன்னு எடுக்கிறப்ப நம்ம சூப்பா எடுக்கலாங்களா, இல்ல வந்து நம்ம உணவுலயே நம்ம வந்து எடுத்துக்கலாங்களா? அதை பச்சையா எடுக்க வேணாம். முருங்கைக்கீரையை நீங்க சூப்பாவோ, கீரையை கூட்டாவோ, சாம்பாராவோ எப்படியோ ஒரு விதத்துல சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளவுதான். நீங்க சொல்ற எந்த ஒரு இதுவும் இல்ல. ஆனா வந்து அந்த டைம்ல வந்து ஒரு ரொம்ப டயர்டா மட்டும் ஃபீல் பண்றேன். அதனாலதான் சரி என்ன. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லுங்கம்மா. பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல ஒரு சின்ன ஒரு ஏதாவது தொந்தரவு வந்துட்டாலும் நமக்கு உடனே ஒரு பதட்டம், பயம் வந்துருது. அதனால வரக்கூடியதான் சோர்வு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இயற்கை உணவையும் கூட இடையில இடையில சேர்த்துக்கோங்க. ஒரு வேளையாவது இயற்கை உணவு, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இயற்கை வாழ்வியல்ல ஒரு முறையாவது இயற்கை உணவா எடுத்துக்கோங்க.
பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டிய தானியங்கள், உலர் பழங்கள் இதெல்லாம் ஒரு வேளையாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சோர்வுங்கிறது வராது. ஏன்னா தேவையான அளவு உயிர் சக்தி, பிராண சக்தி நிறைய கிடைக்கும் அதுல. அது இரவு கிடைச்சதுன்னா உணவுல கூட நம்ம எடுத்துக்கலாங்களா? பகல்ல நம்ம வந்து சமைக்கிற இரவு உணவுல கூட நம்ம இயற்கை உணவு சாப்பிடலாங்களா? ஒரு வேளையாவது இயற்கை உணவு, அவ்வளவுதான். எந்த வேலையும் அது உங்களுடைய சூழலை பொறுத்தது, நீங்க மாற்றிக்கலாம். நன்றிங்கம்மா. அப்புறம் இன்னொரு கேள்விங்கம்மா. இப்ப நீங்க ஜென்ஸுக்கு வந்து லங்கோடு சொல்றீங்க இல்லையா? இப்ப அந்த அந்த யூரின் ஒரு இது போற இடத்த வந்து அவங்க வந்து டைட்டா அவங்க வந்து அந்த லங்கோடு வந்து யூஸ் பண்ணணுங்களா, இல்ல வந்து ஃப்ரீயா இருக்கணுங்களா? ஏன்னா இப்பய ஜென்ரேஷன் பசங்கள்லாம் என்னன்னா ஒரு அந்த ட்ராக் பேண்ட் மட்டும் அது மட்டும் போட்டுட்டு இன்னர் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃப்ரீயா இருக்கணும், ஒரு ஸ்வெட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அப்படி யூஸ் பண்றது இல்ல. அப்ப வந்து அது வந்து ஓகேவா, அது பெஸ்ட்டுங்களா? இல்லம்மா, நீங்க ஆண்கள் முன்னோர்கள் நம்ம வந்து எப்படி கட்டினாங்கன்னா அது வந்து ரொம்ப அசைவு அதிகமாக கூடாதுங்கிறதுக்காக அதை சேர்த்து வச்சு கட்டுற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். ரொம்ப இறுக்கியும் இருக்காது, ரொம்ப வந்து கீழே தளர்வாகவும் இல்லாம அது வந்து உடலோடு சேர்ந்த ஒரு பகுதியா இருக்கிற மாதிரி கட்டினாங்க. அதான் லங்கோடு. புரியுதுங்களா? அதனாலதான் பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு கொட்டுவாங்க பாத்திருக்கீங்களா, இல்ல முன்னாடி இருந்து பின்னாடி கொட்டுவாங்க. இப்ப நம்ம போடுறது இல்லாம ஜட்டி மாதிரி போடுறதுனால அது வந்து உள்ளுக்குள்ள ரொம்பவே தொங்கி போறதுனால வரிக்கோசிலின்னு ஒண்ணு வருது. அது ஆண்களுக்கு தெரியும். அந்த உறுப்புகள் வந்து ஆயிடுது, அந்த இடத்துல மரத்து போற உணர்வு வருது, விரைப்பு தன்மை குறைந்து போகுது, விந்தணுக்கள் வெளியேறது ரொம்ப விரைவில் வெளியேறுது, ஒரு சோர்வு வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தளர்வா உடுத்திக்கிட்டு ஆனா காற்று போகாத உடை உடுத்துறாங்க. புரியுதுன்னா? இதுதான் ராங்னு சொல்றேன். அன்னைக்கு அவங்க பயன்படுத்துறது காட்டன் பருத்தி துணி தான் பயன்படுத்தினாங்க. அந்த பருத்தி துணி பாத்தீங்கன்னா காற்றோட்டமா இருக்கும். அதுவும் சாயம் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, சாதாரண பருத்தி துணி தான். அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திட்டமா இல்லாம ஓரளவுக்கு உடம்போட ஒட்டி அந்த உறுப்பை புடிச்சுக்கிற மாதிரியான ஒரு இறுக்கம் தான் இருக்கும், ரொம்ப இறுக்கமும் இருக்காது. அந்த இது பாத்தீங்கன்னா இடுப்புல ஒரு அரங்கான் கயிறுன்னு ஒண்ணு, அண்ணா கயிறு ஒண்ணு கட்டுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அரங்கான் கயிறு தான் அது. புரியுதுன்னா? இப்ப என்ன பண்றோம், ஜட்டியில நல்ல ஒரு எலாஸ்டிக், ரத்த ஓட்டம் போகாது, சூடு வெளியேறாது, பிராண ஓட்டம் போகாது, அப்புறம் ரொம்ப தளர்வா ரொம்ப ஃப்ரீயா இருக்குது. அதுலதான் நிறைய பிரச்சனைகளே வருது. அதனாலதான் திரும்ப திரும்ப குழந்தையின்மைக்கு லங்கோடு கோவணம் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ரஞ்சினி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். திடீர் நெட்டு கட் ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா. நீங்க கொடுத்த அந்த வெற்றிலை சொன்னீங்க இல்லைங்கம்மா, காலையில பாக்கு, மத்தியானம் சுண்ணாம்பு, நைட்டு வெற்றிலை அதிகப்படுத்தி சாப்பிடணும்னு சொன்னீங்க. அது வந்து முழங்கால்ல மூட்டு வீக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் சாப்பிடலாங்களா? ஆமாம்மா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்போ மத்தியான வேளையில அது வந்து வாதத்தினுடைய அந்த தோஷத்தை சரி செய்யக்கூடியது. அப்ப வாதத்தோட சேர்ந்ததுதான் அந்த முட்டி வலி, இடுப்பு வலி, கை கால் வலிகள் எல்லாமே. சரிங்களா? அப்ப நீங்க மத்தியான வேலையிலயாவது நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க எலும்புகளுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து கிடைச்சிடும். அப்ப கிடைக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த முட்டிகள்ல வலி போகும். ஒருவேளை தசைகள் பலவீனமாகி அதனால உங்களுக்கு வலி இருக்கு, தசைகளுக்குள்ள ஒரு குடைச்சல் வலி இருக்குன்னா அது வந்து பித்தத்தினுடைய சம்பந்தப்பட்டது. அப்ப காலை வேளையில நீங்க பாக்கு கூட்டி நீங்க வெற்றிலை பாக்கு போடணும். புரியுதுங்களா? இப்ப அந்த மூட்டுல வீக்கம் வந்து தசையினால கூட வருமாங்கம்மா? ஆமா, நீர் கோத்துக்கிறதுனால வரும், தசையினால வரும், எலும்புகள்ல சத்து குறைபாட்டுனால வரும். சோ அதனுடைய சிம்டம்ஸ் பாருங்க, உங்களுக்கு வீங்கி இருக்குதா, இல்ல கின்னுன்னு வலிக்குதா உங்களுக்கு, இல்ல எலும்புக்குள்ள ஒரு வலிக்குதா அப்படிங்கறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் முதல்ல. அதுங்கம்மா, கால் இப்படி மடக்குனா வலிக்குது, விண்ணுன்னு வலிக்குது. காலை மடக்கி போது ரொம்ப எங்கேயாவது ஹைட்டா ஏறும் போது ஸ்ட்ரெயின் பண்ணும்போது வலிக்குதுன்னா எலும்புல தான் தொந்தரவு. அப்ப நீங்க மத்தியான வேளையில நீங்க வெற்றிலை பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். சரியா? ஓகேங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மத்தியானம் சுண்ணாம்பு மட்டும் அந்த 2 அளவு சேர்த்திக்கணும். சரிங்க, வாழ்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, அம்மாட்ட ஏதாவது கேள்வி இருக்குன்னா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். சந்தேகம் இருந்தா கேளுங்க. அம்மா நிறைவு செய்துக்கலாமாங்கம்மா? ஒருத்தருக்கும் கேள்வி இல்லை போல இருக்குங்கம்மா. நிறைவு செஞ்சுக்கிறோங்கம்மா. அம்மா இன்னொரு தடவை வாழ்த்திருவோம். அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் பொறுமையாகவும் பதிலளித்த
அகிலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள்